ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. என்னப்பன் எனக்காய் இகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப் பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய உப்பளியப்பன் கோயில் திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்வார் அனுபவத்திலே பேயாழ்வாருடைய பொய்கையாழ்வாருடைய சுவாமி நம்மாழ்வாருடையதான அனுபவங்களை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து 3 பதிகங்களாலே இந்த திவதேசத்தை எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணின திருமங்கையாழ்வாருடையதான அனுபவம். 3 முழு 10 பாசுரங்கள், 3 முழு பதிகங்கள் இந்த எம்பெருமான் விஷயமாக திருமங்கையாழ்வாருடைய சமர்ப்பணம். அதோடு கூட இன்னும் ஒரு இடத்திலே ஒரு பாசுரமும் மடல்ல ஒரு வரியாகவும் இப்படி பலபடியாக இந்த திவதேசத்தை எம்பெருமானை திருமங்கையாழ்வார் அனுபவித்திருக்கிறார். திருமங்கையாழ்வாருடையதான அனுபவத்தை இப்போது பார்க்கலாம். உத்யத்கோட்டி திவாகரேந்து சுபகம் பீதாம்பராலங்கிருதம் நானாபூஷண பூஷிதம் நவகணஸ்யாமம் பிரசன்னானனம் லாவண்யாம்புநிதிம் நிரஸ்தலவனம் ஸ்ரீசங்கசக்ராஞ்சிதம் ஸ்ரீவைகுண்டபுராதிபம் சுபதரும் பூம்யாஹ பதிம் சம்ஸ்ரயே மார்க்கண்டேய மகாதபஸ்பலதயா வைகுண்டபுர்யாம் புரா சஞ்சாதா பரிநீய தத்புரபதிம் த்யக்த்வா ரசம் சைந்தவம் பக்தானாம் அபயப்பிரதான நிரதா புள்ளாரவிந்தே க்ஷணா பேயம் புஷ்யது மங்களானி அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. பெரிய திருமொழியிலே 6:1 வண்டுணு நறுமலர்னு தொடங்கக்கூடியதான பதிகத்தில் திருமங்கையாழ்வார் ஒப்புளியப்பனை மங்களாதாசனம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதைத் தொடர்ந்து 3 பதிகங்கள் இந்த எம்பெருமான் விஷயமாக கலியனுடைய அனுபவம். முதல் பதிகமான வண்டுணு நறுமலர்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே ஆழ்வார் பொதுவா இந்த பாசுரத்தை 2ஆ பிரிச்சுக்கிறார். எப்படின்னா, முன்னடின்னு சொல்லக்கூடிய பாசுரத்தினுடைய முற்பாதியிலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்றார். திருவிண்ணகரப்பனுடையதான பெருமைகளை எல்லாம் கூறி வர்ணித்து, அந்த பாசுரத்தினுடைய பின்னடி 2வது பாதியிலே அவன் தனக்கு அனுகிரகம் பண்ணினால், அவன் தனக்கு சேவை சாதித்தால், அவனுடையதான தர்சனத்தை அவன் ஆழ்வாருக்கு கொடுத்தால், எனக்கு சம்சாரத்திலே போட்டு வாட்டக்கூடியதான மனை வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் தெரிவிப்பதாக அமைந்திருக்கக்கூடியதான பாசுரம். 10 பாசுரத்துல முதல் பாசுரத்திலிருந்து 9வது பாசுரம் வரைக்கும் பாசுரத்தினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடியது 9 பாசுரத்துக்கும் ஒரே வரிகள் தான். ரொம்ப சுலபமா மனப்பாடம் பண்ணுவதற்குரியதான பதிகம். ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. ஆண்டாய் என்னை ஆள்பவனே, ஆண்டவனே, எனக்கு சுவாமியே, என் நாதா, உன்னை நான் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தையானா, நீ எனக்கு பிரத்யட்சமா சேவை சாதிச்சையானா, எனக்கு மோட்சம் தரேன்னு சொன்னையானா, உன்னுடைய அனுகிரகமே எனக்கு போரும், என்னை எப்போதும் படுகுழியிலே தள்ளக்கூடிய ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் அப்படின்னு தொடர்ந்து அந்த சுழற்சியிலேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சம்சாரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தலைமொழியிடுவேன், தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பாசுரத்திலும் பிற்பகுதி ஒரே மாதிரியாக வரக்கூடிய ரீதியிலே பாடல்கள் பாடுவதற்கு விசித்திர கவி அப்படின்னு பேர் இலக்கியத்துல. ரொம்பவும் சித்திரமான, ரொம்பவும் ஆச்சரியமான கவிகள். சேவிக்கிறச்சேயே இந்த 10 பாசுரங்களை முதல் 2 வரி மாத்திரம் வேற வேற வர்றது, அடுத்த 2 வரி ஒரே மாதிரி வர்றதுன்னு சொன்னா, இந்த 10 பாசுரங்களை சேவிக்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் ஆறுதுன்னு சொன்னா, அந்த 5 நிமிஷம் அனுபவம்னு சொல்லக்கூடியது அலாதியான அனுபவம். சேவிச்சு முடிக்கிறப்போ நிறைய பேர் சொல்லுவா, ரொம்ப ஆச்சரியமா எல்லா பாசுரங்களும் ஒரே மாதிரி வர மாதிரி யூனிஃபார்மா ஆழ்வார் அனுபவிச்சு பாடியிருக்கார். சேவிக்கிறதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், குழந்தைகள் மனப்பாடம் பண்றதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடியது. இப்படி பல விதத்திலும் சித்திரமான, அப்படின்னா அருமையான, அற்புதமான
விசித்திரம்னு சொன்னா ரொம்பவும் விலட்சணமான அருமை அற்புதம். சித்திரம்னு சொன்னா நன்னா இருக்கு, விசித்திரம்னு சொன்னா ரொம்ப அற்புதமா ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாசுரங்களை ஆழ்வார் பாடியிருக்கிறார். வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் வினை கெடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கு அண்டமொடு அகலிடம் அலந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. விண்ணகர் மேயவனே, திருவிண்ணகர்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தை போலே திருப்பார்கடலை போலே எப்போதும் அந்த கஷேத்திரத்திலே நின்று கொண்டிருப்பவனே, உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். உன்னை சேவிக்கக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைச்சுட்டா எனக்கு சம்சாரம்னு சொல்லக்கூடிய மனை வாழ்க்கை வேண்டாம், அதை நான் பிரார்த்திக்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வாருடையதான பிரார்த்தனை. எம்பெருமானிடத்துல எதை பிரார்த்திக்கணும்னாலும், எம்பெருமானிடத்துல எந்த பலனுக்காக சரணாகதி பண்ணணும் அப்படின்னாலும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அவனுடையதான உள்ளத்தை குளிர்வித்து பிரார்த்திக்கிறது நமக்கு ஸ்வரூபம், நம்முடைய சம்பிரதாயம். அதனால ஆழ்வார் 9 பாசுரங்கள்லயும் பிற்பாதி இல்ல எனக்கு சம்சாரம் வேண்டாம் உன்னுடைய சேவை வேணும் அப்படின்னு ஒரே பலனுக்காகத்தான் பிரபத்தி பண்றார், பிரார்த்திக்கிறார். அந்த சரணாகதி நிமித்தமா எம்பெருமானுடைய திருவுள்ளம் குளிர்ந்து அப்படியே ஆழ்வாரே உங்களுக்கு சம்சாரத்தை ஒழிச்சுட்டேன், உங்களுக்கு என்னுடைய சேவை கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் ததாஸ்தூன்னு அனுகிரகம் பண்ணணும். அந்த அளவுக்கு எம்பெருமானுடையதான திருவுள்ளத்தை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக 9 பாட்டிலையும் முதல் 2 வரிகளினாலே பாதி பாசுரத்தினாலே எம்பெருமான பலபடியா ஸ்தோத்திரம் பண்றார். வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு, இண்டை அப்படின்னா மாலை, மலர் மாலை. வண்டுணு நறுமலர் அப்படின்னா அப்படி மனம் வீசக்கூடிய கமகமான வாசனை வரக்கூடியதான புஷ்பங்கள். அதுல நிறைய தேன் நிறைந்திருக்கிறது, நிரவதிகமான தேன் இருக்கிறபடினால அதை நோக்கி வண்டுகள்லாம் வருது. வண்டுகள் முதல்ல எப்படி அங்க தேன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னா காத்துல ரொம்ப அற்புதமா அந்த புஷ்பத்தினுடையதான வாசம் வீசுகிறது. இத்தனை ஆச்சரியமான வாசனை வரது, இந்த புஷ்பம் நன்னா விகசித்து புஷ்பித்திருக்கிறது, இதுல நிறைய சமிருத்தியா தேன் இருக்கும், இங்க போனா நமக்கு நன்னா ருச்சியா நல்ல ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு வண்டுகள்லாம் வந்து இந்த புஷ்பத்தையே வட்டமிட்டு ரீங்காரம் செய்து கொண்டு தேனை பருகி கழிக்கக்கூடிய அளவுக்கு உத்தமமான புஷ்பங்களா பார்த்து பார்த்து பறித்து தொடுத்து மலர் மாலையை கொண்டு வந்திருக்கா. யாரெல்லாம்? இந்த ஒப்புளியப்பனுடைய தொண்டர்கள், எத்தனையோ பாகவதோத்தமர்கள், திருவிண்ணகரப்பனை கண்கண்ட தெய்வமா குலதெய்வமா சேவிக்கக்கூடிய எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவா மட்டுமா? அமரரும், பிரம்மாவென்ன, சரஸ்வதி என்ன, இந்திரன் என்ன, இந்திராணி என்ன, ருத்ரன் என்ன, பார்வதி என்ன, இப்படி 30 முக்கோடி தேவகணங்களும் அவர்களுடைய மனைவிமார்களும், இப்படி எத்தனையோ அமரர்கள். அமரர்கள்னு சொன்னா இந்த தேவலோகத்து அமரர்களை மட்டுமா குறிக்கிறது? எப்போதும் ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானை பிரியாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள். எம்பெருமான் கல்யாண ஏற்பாட பண்ணணும்னு சொன்ன உடனே யார மனசுல நினைச்சுட்டான்? கருடன்னு சொல்லக்கூடிய பெரிய திருவடிய மனசுல நினைச்சுட்டான். அடுத்த க்ஷணம் பெரிய திருவடி வந்து பெருமாள் முன்னாலே மண்டியிட்டு கைகூப்பி அடியேன் தாசன்னு வாய்ப்புத்தி நிக்கிறார். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திருவுள்ளம் பண்ணியிருக்கேன், பூமி பிராட்டிக்கும் எனக்கும் கல்யாணம், மார்க்கண்டேயருடைய ஆசிரமத்திலே கல்யாணம், நீ போய் பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து கல்யாணத்தை விசேஷமா நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, இந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லி பத்திரிகையை கருடன் மூலமாக கொடுத்தனுப்பினானே எம்பெருமான் ஒப்புளியப்பன். அப்படி அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளும் எம்பெருமானுக்கு போட்டி போட்டுக் கொண்டு மலர் மாலையை சமர்ப்பித்து அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வண்டுணு நறுமலர் இண்டை கொண்டு, வண்டுகள் வந்து மொய்க்கும்படியான தேன் நிறைந்த ஆச்சரியமான கமகமாவென்று வாசனை வீசக்கூடிய புஷ்ப மாலைகள் இருக்கின்றனவே, அந்த மாலைகளை எல்லாம் கையில ஏந்திண்டு வந்து ஒண்ணு அவாலே இந்த எம்பெருமானுக்கு சூற்றா அல்லது அர்ச்சக சுவாமியின் இடத்துல கொடுத்து சமர்ப்பிக்கிறா. எதுக்காக? என்ன பலனுக்காகன்னா, பண்டை நம் வினை கெடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று, தேவர்களும் நம்மளாட்ட இருக்கிற மனுஷியாலும் நம்மளுடைய அனாதியான கர்ம வினை பாவம் இதெல்லாம் கழியணும்ன்றதுக்காக எம்பெருமான சேவிக்கிறதுக்கு வரா. எம்பெருமானே, தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை பாவ கூட்டங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் கழிவதற்கு ஒரே வழி பாப நாசகனா பாவநாச நாதனே அப்படின்னு திருமழிசை பிரான் கொண்டாடின நீதான். உன்னை சேவித்தா
நீ மனசு வச்சா, உன்னுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஹரிர் ஹரதி பாபானி அப்படின்னு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிக்கப்படும். இப்ப அடியன் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? எங்களுடைய பாவங்களை, பாவ புண்ணியங்களாகிற வினைகளை, எந்த வினைகள் உன்னை சேவிக்க விடாம எங்களை தடுக்கிறதோ அந்த வினைகளை எல்லாம் நீ அழிக்க வேணும் என்பதற்காக உங்களை நான் சரணாகதி பண்ண வந்திருக்கேன். எப்படி பண்ண வந்திருக்கேன்னா, ஏதோ என்னால முடிஞ்சது நல்ல வாசனை நிறைந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து மலர் மாலையா தொழுத்துண்டு வந்திருக்கேன். இந்த மலர் மாலையை உன் திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறேன். இதை ஏத்துண்டு நான் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் ஏத்துண்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் அறுத்து தள்ள வேணும், பொசுக்கி விட வேணும், பஸ்மமாக்கி விட வேணும் அப்படின்னு பிரார்த்தனை. நித்தியசூரிகளுக்கு எந்த கர்மமும் இல்லை, அவாயம் சேவிக்கிறான்னா எம்பெருமானை சேவித்து அனுபவிக்க கூடியதே பொதுபோக்காக உடையவர்களானபடியினாலே ஸ்ரீவைகுண்டத்திலே பண்ணிக்கொண்டிருக்கக்கூடியதான அந்த பகவத் அனுபவத்தை ஸ்ரீவைகுண்ட துல்லிய நகரமான இந்த ககன நகரம்னு சொல்லக்கூடிய திருவிண்ணகரிலே பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அனுபவம். பண்டை நம் வினை கெட என்று நம்முடையதான அனாதி கர்மங்களும் அழிவதற்காக, ஒழிவதற்காக, இல்லாமல் போவதற்காக அடிமேல் அந்த ஒப்புளியப்பனுடையதான திருவடிகளின் மேலே தொண்டரும் அமரரும் பணிய நின்று வேங்கடத்துறைவார்க்கு நமகான்னு சொல்றது போல திருவிண்ணகர் உறைவார்க்கு நமகா அப்படின்னு சொல்லி இந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றா. அப்படி எல்லோரும் சரணாகதி பண்ணும்படியாக நிற்கிற நீ அங்கு அண்டமோடு அகலிடம் அலந்தவனே அடின்னு சொன்ன உடனே அந்த திருவடிகளினுடைய பெருமை திருமங்கை ஆழ்வாருக்கு ஞாபகம் வந்துடுத்து. பண்டை நம் வினை கெடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அப்படின்னு உப்புளியப்பனுடைய திருவடிகள்ல பக்தா தேவர்கள்லாம் சேவிக்கிறான்னு சொன்னேரு. அந்த க்ஷணம் அவனுடைய திருவடிகளுடையதான பிரதாபம் ஆழ்வாருக்கு ஞாபகம் வரவே, அன்னைக்கு மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டிகையிலே வாமனனாக வந்து அவனிடத்திலே 3 அடி நிலத்தை தானமாக பெற்றுக்கொண்டு அந்த 3 அடி நிலத்தை தன் திருவடியாலே அளந்து எடுத்துக் கொள்கிறான் போலே அவ்வளோ பெரிய திருமேனியா திருவிக்கிரமாவதாரம் பண்ணி ஓங்கி உலகளந்தானே. அப்போ இந்த பூமியை மட்டும் அளந்தானா, பிரகிருதி மண்டலத்தை மாத்திரம் அளந்தானா, அல்லது இந்த ஒரு அண்டத்தை மாத்திரம் அளந்தானா? எத்தனையோ அண்ட கடாகங்கள், சராசரங்கள், பிரம்மாண்டங்கள்லாம் எம்பெருமானுக்கு விபூதியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஈஸ்வரனா இருந்து எம்பெருமான் ஆள்றான்னு சொல்றோமே, எல்லாத்தையும் என்ன அளந்தான்? அங்க அண்டமோடு அகலிடம் அலந்தவனே, லோகங்களையும் லோகங்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியதான பரமாகாசம் வரைக்கும் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தவனே, இப்பேற்பட்ட திருவடிகளை உடைய மகா பிரதாபவானான எம்பெருமானே, உன்னுடைய திருவடிகளினுடைய பெருமையே இவ்வளவு பெருசுன்னு சொன்னால் உன்னுடைய பெருமை எத்தனை பெருசு இருந்தாலும், பசிக்கிற குழந்தை தாயாருடைய திருமார்பகத்திலே நோக்கு உடையதாக கொண்டு அங்கே தாய்ப்பால் அருந்துகிறது போல சம்சார சாகரத்திலே துக்கத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிற அடியார்கள் நாங்கெல்லாம், நாங்க பசியாரக்கூடிய, எங்கள் பாவம் அழியக்கூடியதான உன்னுடைய திருவடிகளிலேயே தான் எப்போதும் நோக்கோடு இருக்கிறோம். அதனால அப்பேற்பட்ட வசந்த திருவடிகள்ல பிரார்த்திக்கிறோம். ஆண்டாய் எங்களுக்கெல்லாம் சுவாமியே, திருவிக்கிரமாவதாரத்தின் போது உன்னுடைய திருவடியை எங்கள் தலையிலெல்லாம் வைத்து ஆசீர்வதித்து, நீங்கள்லாம் என்னுடைய சொத்து, நான் தான் என்னைக்கு உங்களுக்கு சுவாமி அப்படின்னு உன்னுடைய திருவடி முத்திரையை ஸ்ரீபாத ரேணுவை எங்கள் தலையிலே பதித்து உன்னுடைய சொத்து அப்படின்னு நிரூபித்துக் கொண்ட எம்பெருமானே, உன்னை காண்பதோர் அருள், உன்னை சேவிக்கக்கூடியதான அனுகிரகத்தை எனக்கு அருளிதியேல், எனக்கு பண்ணினியானா வேண்டேன் மனை வாழ்க்கையை உன்னை சேவிக்க விடாம பண்ணக்கூடிய இந்த பிரதிபந்தகம், தடையாக இருக்கக்கூடிய சம்சாரத்தை வேண்ட மாட்டேன், எனக்கு வேண்டாம், உன் சேவையே போதும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்படிதான் எல்லா பாசுரங்கள்லயும் எம்பெருமானுடைய பெருமைகளை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாள் இடத்துல இதையே தான் பிரார்த்திக்கிறார். எப்போது ஒரே விஷயத்தை தொடர்ந்து 9 பாசுரத்துல திரும்ப 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 பிரார்த்திக்கிறாரோ அப்போ அங்கே ஆழ்வாருக்கு விரக்தி, வைராக்கியம் முத்தி போயிடுத்துன்னு அர்த்தம். எம்பெருமான சேவிக்க கூடியதான துவர ஜாஸ்தியா போயிடுத்து. எப்படியானா சுவாமி நம்மாழ்வார் இனி ஒரு க்ஷணமும் நீ தாமதித்தால் என்னாலே பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி மூர்ச்சை அடைந்து விழுந்தாரோ, அந்த மாதிரி பெருமாளுடைய சேவை இப்பவே கிடைக்கணும்ன்றதுக்காக திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த லோகத்திலே சம்சாரத்திலே விரக்தி மேலிட்டு வைராக்கியம் கைகூடி ஆழ்வார் தற்போதே எம்பெருமானை சேவிக்க வேணும் அப்படின்றதான ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அதனால ஆழ்வாருடைய மனசு அதை தவிர வேற ஒரு எண்ணமும் இல்லாதபடினாலே ஒரு பாசுரத்திலையும் அதேதான் பிரார்த்தனை. பொதுவா பாருங்கோ,
பெருமாள் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றச்ச பெருமாளுடைய பெருமைகளை சொல்லுவா, ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஆனா பிரார்த்தனைகள்னு சொல்லக்கூடியது, கோரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு பாசுரத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். ஒரு பதிகத்துல பதிகம் முழுக்க அத்தனை பாசுரங்கள்லயும் அதுவும் ஒரே பிரார்த்தனையை வைக்கிறார் அப்படின்னா அவர் மனசெல்லாம் அந்த எண்ணம் தான் நிறைந்திருக்கிறது. அப்பவே பெருமாளுடையதான சேவை வேணும், அப்போதே அவருக்கு சம்சாரம் நசிக்க வேணும், அப்போதே அவருக்கு மோட்சமானது பிராப்தமாக வேணும், இல்லைன்னா தரிக்க மாட்டார்னு சொல்லக்கூடியதான ஆழ்வாருடைய வைராகிய முதிர்ச்சியை பார்க்கலாம் இங்கே. விரக்தியினுடைய எல்லை நிலையத்தை பார்க்கலாம் இங்கே. இந்த 10 பாசுரங்கள்ல இதெல்லாம் தெரிகிறது. விசேஷமான அர்த்தங்கள் அனுபவிக்கிறச்ச ஒரு பாட்டுல ஆழ்வார் சொல்றார், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றச்ச, அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமானே, அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமானே. அமுது அப்படின்னு சொன்னா அமிர்தம். தேவர்களுக்கு அமிர்தத்தை தர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கூர்மாவதாரம் பண்ணி திருப்பார்கடலை கடைந்தானே, அந்த விருத்தாந்தம் இங்கே பேசப்படுகிறது. கடைந்தது எதற்காக? தேவர்களுக்கு அமிர்த தரணும்ன்றதுக்காக. ஆனா திருப்பார்கடலை எம்பெருமான் கடைந்த போது எத்தனை உத்தமமான வஸ்துக்கள், திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பரமசாரமான வஸ்துக்கள் ஒன்னொன்னா வெளிவந்தது. அதை ஒன்னொன்னுத்தையும் ஒருத்தருக்கு பெருமாள் கொடுத்தான். பிரதானமா தேவர்கள் எதுக்காக திருப்பார்கடல் கடைந்தாலோ அந்த அமிர்தத்தை அவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தான். அப்போ அந்த அமுதத்திற்காக திருப்பார்கடல் கடையப்பட்ட போது அமுதத்தோடு கூட நிறைய வந்தது. அதிலே தேவர்களெல்லாம் அமுது உண்ண இவன் அமுதில் வரும் பெண் அமுதை உண்ட எம்பெருமான். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே. தேவர்கள்லாம் கேவலம் அமிர்தத்தை சாப்பிடுறா. என்ன லாபம் அமிர்தத்தை சாட்டா? ஊழி காலம் அழியாம இருக்கலாம், பல காலம் அழியாம இருக்கலாம், மரணம் கிடையாது, அவ்வளவுதான். அவனா நினைச்சான்னாலும் சாக முடியாது. அமிர்தத்துல என்ன ஒரு பிரச்சனைன்னா, அமிர்தம் சாட்டவா சாக மாட்டா, ரொம்ப நாள் உயிரோடு இருப்பா, சந்தோஷம். இப்ப அவளுக்கே ஒரு விரக்தி, ஒரு வைராகியம் வந்துடுறது. வாழ்ந்தது போறோம், இப்பவே சாகணும்னு நினைக்கிறா. முடியுமா? முடியாது. அவளுக்கான ஊழிக்காலம் வருகிற போதுதான் பகவத் சங்கல்பத்தினாலேதான் அவர்களுக்கு சரீரம் விட்டு வேற ஜென்மான்னு சொல்லக்கூடியது பிராப்தமாகுமே ஒழிய, ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறான், அது சாட்டா இருக்க முடியறது, இருக்கிறான், அவ்வளவுதான். அவனுக்கு எம்பெருமானுடைய திருவடிவாரம்னு சொல்லக்கூடிய மோட்சம் எல்லாம் வேணும்னா அவன் ஒன்னோ பக்தி யோகத்தையோ அல்லது பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகத்தியோ அனுஷ்டித்தாக வேண்டும். அது அனுஷ்டித்தால் ஒழிய அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. மரணத்தை வென்று விட்டானே, தேவனாக இருக்கிறானே, அமிர்தம் எல்லாம் சாட்டிருக்கான். அதுவும் பெருமாளே மோகனாவதாரம் கொண்டு அவர் கையால அனுகிரகிச்சிருக்கார். பெருமாள் கையால பரிமாறப்பட்ட அமிர்தத்தை சாட்டிருக்கான். எப்பேற்பட்ட பாக்கியம் இவனுக்கு! இவன் நினைச்சானா ஒரு க்ஷணத்துல அப்படியே வைகுண்டத்துல போய் பெருமாளோட இருந்துடலாம். வாய்ப்பே கிடையாது. வைகுண்டத்தினுடைய வாசல் கதவுகள் வரைக்கும் கூட போக முடியாது. விரசையை தாண்டினால் தானே ஸ்ரீவைகுண்டம். விரசா நதியினுடைய இந்த கரையிலே இருக்கக்கூடியதான யோக்கியத்தை மட்டும்தான் இவளுக்கெல்லாம் உண்டு. விரசையை தாண்டக்கூடியதான சக்தி இவளுக்கு கிடையாது. விரஜா நதியை கடக்கக்கூடிய ஒரு முக்தாத்மாவும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே கடக்கிறான். அந்த சங்கல்ப சக்தியானது பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்து எம்பெருமானாலே மோட்சமானது அனுகிரகிக்கப்பட்டவனுக்குத்தான் வருமே ஒழிய, கேவலம் பிரம்மாவாக இருப்பதினாலோ, கேவலம் ருத்ரனாக இருப்பதினாலோ, கேவலம் இந்திரனாக இருப்பதினாலோ மட்டும் ஒரு தேவனுக்கு வந்து விடாது. ஆகையினாலே அவெல்லாம் சாதாரணமான அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு பேருக்கு ரொம்ப நாள் உயிரோடு இருந்துட்டு இருக்கா. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அவ 10 வருஷம் உயிரோடு இருந்தாலும் சரி, 10,000 கோடி வருஷங்கள் இருந்தாலும் சரி, அவளுக்கு மோட்சம் வேணும்னா அவ திரும்ப வேறு ஜென்மம் எடுத்து பக்தியோ பிரபத்தியோ பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்ற போது அந்த அமிர்தத்தினாலே என்ன பயன்? அமிர்தம் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கிறதுனால மட்டும் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. இருக்கிறதுலயே சாரமான வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் தன்னோடே வைத்துக் கொண்டான்னு பார்க்கிறோம். விஷத்தையும் சந்திரனையும் ருத்ரனுக்கு கொடுத்தான். ஐராவதத்தை இந்திரனுக்கு கொடுத்தான் அப்படின்னு எல்லாம் பார்க்கிறச்ச, திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பரமசாரமான வஸ்துக்கள், இதுக்கு மேல வசந்த வஸ்து திருப்பார்கடல்லே கிடையாது என்று சொல்லும்படியான வஸ்துக்களை எம்பெருமான் தன்னோட வச்சுண்டான்னு பாக்குறோமே. அதுல ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது எம்பெருமானை போல எப்பொழுதும் அழியாமல் இருக்கக்கூடியது அனாதி. எம்பெருமான் எப்படி அனாதியோ அந்த மாதிரி ஆத்மாவும் அனாதி. அந்த ஜீவாத்மாவுக்குரிய அபிமானி தேவதையான கௌஸ்துப ரத்னத்தை, அந்த நித்திய ஜீவன் சொல்லக்கூடியதான ரத்னத்தை எம்பெருமான் தன்னோடைய தனக்குன்னு வச்சுட்டான். இது ஜீவாத்மாவினுடைய அபிமானி தேவதை. ஜீவாத்மாக்கள்லாம் யாருக்கு சொந்தம்? பரமாத்மாவான எனக்கு சொந்தம்.
அதனால இந்த தேவதையை நான் மார்பிலே தரிப்பதுதான் சரி. ஏன்னா அத்தனை ஜீவர்களும் என்னுடைய ஹிருதயத்திலேன்னு சொல்லும்படியா அவளுக்கெல்லாம் பிரதிநிதியா என்னுடைய மார்பிலே இருக்கிறது. அந்த ஜீவனை போலே எல்லா ஜீவர்களும் சரணாகதி பண்ணி என்னுடைய மார்பிலே இடம் பெறலாம்னு சொல்லக்கூடியதான தத்துவம் அது. புருடன் மணிவரமாக அப்படின்னு சுவாமி தேசிகன் மணி அப்படின்னு இந்த ஜீவரத்னத்தை கௌஸ்துப ரத்னத்தை கொண்டாடி இருக்கிறார். காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மைக்கு ஒவ்வா அப்படின்னு திருப்பார்கடலை கடைந்து எடுத்த கௌஸ்துப ரத்னத்தை எம்பெருமான் தன்னுடைய திருமார்பிலே தரித்து கொண்டானே, அதனுடைய பெருமையையும் சுவாமி தேசிகன் ஒரு பாட்டுல சொல்லியிருக்கார். இப்படி பிராட்டிக்கு சமானமாக எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே வீற்றிருக்கக்கூடியதான பெருமை படைத்த கௌஸ்துப ரத்னத்தை பெருமாள் தன்னோட வச்சுட்டான். அதை விட வசந்தது ஈஸ்வர தத்துவமா இவனில் பாதியாக இவனுக்கு சரிசமானமாக இவனோடு சேர்ந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சரணாகதி மோட்சம் இதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய பிராட்டியை சகதர்மச்சரீதவன்னு எல்லாத்திலையும் இவனோட சரிபாதியாக இருக்கக்கூடிய பிராட்டியை இவனுக்கே சொந்தமான வஸ்துவை இவன் வைத்துக் கொண்டான். அதுதான் ஆழ்வார் சொல்றார், அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமானே. அமுதோடு வரும் பெண் அமுதுன்னு சொன்னா ஒன்னொன்னா வந்தது, அதுல அமிர்தத்தோடு கூட தாயாரா வந்தா அப்படின்னு சாதாரணமான அர்த்தமாறுது. அமுதில் வரும் பெண் அமுதுன்னா முதல்ல அமுதில் வரும் அமுது அப்படின்னா திருப்பார்கடலை கடைந்து வந்த அமிர்தத்தை விடவும் வசந்த அமிர்தமாக இருக்கக்கூடியவள். அமுதினும் அமுது, அது என்ன அமுதுன்னா ஒரு அமுதம் தானே வந்தது. இவர் அமுதிலும் அமுதுன்னு ரெண்டு அமுதமா சொல்றாருன்னா குழப்பம் ஏற்படக்கூடாது, தெளிவா புரியணுன்றதுக்காக தான் அமுதில் வரும் அமுதுண்ட எம்பெருமானேன்னு சொல்லாம அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானேன்னு சொல்லிட்டார். அதுல வந்த பெண் அமுது யாருன்னு சொன்னால் சாட்சாத் சர்வேஸ்வரியா ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி லக்ஷ்மி தேவி ஸ்ரீதேவி. விண்ணவர் அமுதுன தேவர்கள்லாம் சாதாரணமான அமிர்தத்தை சாட்டு எங்களுக்கு மரணமே கிடையாதுன்னு அல்ப பலனை நினைத்து கொண்டு திருப்தர்களாக இருக்கிற சமயத்திலே அந்த வேளையிலே அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமானே, பரமசாரமான பிராட்டியை அந்த ஸ்திரீ அமுதத்தை உன் திருமார்பிலே தரித்துக் கொண்டு அதை பருகின எம்பெருமானே. அமிர்தத்தை சாட்ட வரைக்கும் அமிர்த சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தேவர்கள்லாம் அழியாம இருக்கா. அந்த மாதிரி பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே எம்பெருமான் நித்திய யுவாவாக சர்வேஸ்வரனாக ஜெகத்காரணமாக பிரகாசிக்கிறான். வேதமோ புராணமோ இத்தியாசமோ சாஸ்திரங்களோ எது பரம்பொருள்னு சொல்றச்ச எது லக்ஷ்மி பத்தியா இருக்கிறதோ அதுதான் பரம்பொருள்னு பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டுத்தானே சொல்கிறது. அமிர்தத்தினுடைய சம்பந்தத்தினாலே தேவர்களுக்கு ஏற்றம் போலே இந்த பெண் அமுதுன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே பெருமாளுக்கு ஏற்றம். அதனாலதான் இத்தனை ஆச்சரியமா ஆழ்வார் பதம் போடுறார், அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே. யாரு? இந்த ஒப்புளியப்பன் எம்பெருமான். இன்னொரு பாட்டுல காதல் செய்து இளையவர் கலவி தரும் வேதனை வினையது பெறுவதலாம் ஆதலின் உணதடி அணுகுவன் நான் போதலர் நெடுமுடி புண்ணியனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளுதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. காதல் செய்து இளையவர் கலவி தரும் வேதனை வினையது வெறுவுதலாம். இந்த ஸ்திரீகள் மேலெல்லாம் ஆசை கொண்டு காதலித்து அவர்களோடு இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடியதான அந்த அல்ப போகம் வெறுவுதலாம், அச்சம் தருவதாக இருக்கிறது, பயமா இருக்கு எனக்கு. எதனால் என்ன சொன்னா, பெண்டிரால் சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு ராக்கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து அப்படின்னு சொல்றது போல அல்ப சுகங்கள்லாம் எப்படின்னா அனுபவிச்சா எடுத்து போறோம் அப்படின்ற வைராகியத்தை தரக்கூடியது அல்ல. அல்ப சுகத்தை ஒருத்தன் அனுபவிச்சுட்டானா மீண்டும் மீண்டும் அந்த அல்ப சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே உழன்று கொண்டிருப்பதாக பண்ணக்கூடிய ஒரு துஸ்திதி, கேவலமான ஒரு இழு நிலைமை அல்ப சுகங்களுக்கு அல்ப போகங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி நான் இளையவர் இளம் பெண்களுடைய அழகிலே மயங்கி ஆசைப்பட்டு அவர்களை காதலித்து அவர்களோடு சுற்றித் திரிந்த காலமெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தா எனக்கு பயம் வருது. எப்படி அங்க இருந்து நான் மீண்டு வந்தேன், அதேதான் காரியம் அப்படின்னு அந்த பெண்களோடைய கூட அவர்களுடைய காதல் மழையிலே நனைந்து கொண்டிருந்தேனே. இங்க மட்டுமா சொன்னார், எத்தனை பாட்டுல சொல்றார். ஆச்சரியமா பெரிய திருமொழி ஆரம்பிச்சதுல இருந்து திருமொழி ஆரம்பத்திலேருந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கார். எப்படியெல்லாம் தன்னுடைய இளம் காலம் கழிந்தது, ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் கழிந்தன ஒழிந்த அந்நாள்கள் அப்படின்னு
ஒரு ஊமை கண்டா அந்த கனவை சொல்றது கூட அவனால முடியாது. அந்த மாதிரி வீணா போயிடுத்து என்னுடைய இளமை காலம் எல்லாம் அப்படின்னு வருந்தினாரே ஆழ்வார். அங்கெல்லாம் வருந்தினர். இங்க அதை நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்றார். வருத்தம் பயமாக மாறிடுத்து ஆழ்வாருக்கு. அந்த அளவுக்கு இந்த சம்சாரத்தை எல்லாம் வெறுத்துண்டு வர்றார் ஆழ்வார். வைராக்கியம் முத்திண்டு வர்றது இங்க ஆழ்வாருக்கு. அவர்கள் தரக்கூடியதெல்லாம் இன்பம் என்று நினைத்துக் கொண்டு அந்த காலத்துல நான் அப்படியே மூழ்கி கிடந்தேன். இப்போ அதெல்லாம் வேதனையாக இருக்கிறது. சரீரத்தை கட்டுக்கோப்பா வச்சிருந்தவன் எத்தனை ஆரோக்கியமா எத்தனை காலம் இருப்பான்னு தெரியுமா? அப்படி இல்லாமல் அல்ப சுகங்களுக்காக ஆசைப்பட்டு இந்த உடம்பெல்லாம் அதுக்கே கரைஞ்சு போயிடுது எனக்கு. அதனால வந்ததெல்லாம் இன்பம் என்று அப்போது நினைத்துக் கொண்டேனே ஒழிய வாஸ்தவத்தில் எனக்கு ஏற்பட்டது வேதனை. அதை இப்ப நினைச்சிருந்தாலும் பயமா இருக்கு எனக்கு. அதனால இனியும் என்னுடையதான சரீரத்தை, என்னுடைய ஆத்மாவை நான் சீரழித்துக் கொள்ள விரும்பவில்லை. அதெல்லாம் தப்பு. அதுல இருந்து மீண்டு வந்துடணும்னு ஒதுங்கி வந்துட்டேன். இனி அந்த பக்கம் நான் போகாதபடிக்கு என்னை நல்ல வழியிலே திசை திருப்பக்கூடியதான சக்தி ஏதான இருக்குமான்னு பார்த்தேன். அது உன்னுடைய திருவடிகள் தான் தெரிஞ்சுட்டேன். ஆதலின் அதனாலே உனதடி அனுபவன் நான். உன் திருவடிகள்ல வந்து சரணாகதி பண்ணி நிற்பேன். நான் உன் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்து நிற்பேன். உன் திருவடிகளை பார்த்து அஞ்சலி பண்ணி கைகூப்பி உன்னுடைய தாசன்னு பவ்யமா வந்து நிற்பேன். போது அலர் நெடுமுடி புண்ணியனே. அப்படியே ஆச்சரியமா புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்ட பெரிய கிரீட்டங்களை எல்லாம் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய புண்ணியமே வடிவானவனே, புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை தரக்கூடிய எம்பெருமானே, நீ மட்டும் உன்னுடைய அனுகிரகத்தை, உன்னுடைய சேவையை எனக்கு கொடுத்துட்டியானா, என்னை போட்டு வருத்தக்கூடிய, எனக்கு வேதனை தரக்கூடிய, எனக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சிற்றின்பங்களை, இல்லற வாழ்க்கையை, இதையெல்லாம் நான் வேண்டான்னு தியாகம் பண்ணிடுவேன். இன்னொரு பாட்டுல சொல்றார், சாதலும் பிறத்தலும் என்றிவற்றை காதல் செய்யாது உனகழல் அடைந்தேன். ஆழ்வார் பரிகாசம் பண்றார் நம்மளை எல்லாம். பெருமாள் திருவடிகளை சரணாகதி பண்ணா மரணம் கிடையாது அப்படின்னா திரும்பவும் வேறு ஜென்மா எடுக்கக்கூடியதான அல்ப மரணம் கிடையாது. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு நம்மாழ்வார் சொன்னது போல உங்களுக்கு அதுதான் கடைசி ஜென்மாவாக இருக்கும். எம்பெருமான சரணாகதி பண்ணினா அது மரணம்னு சொல்லக்கூடியது நீங்க இருக்கக்கூடிய அந்த சரீரத்துக்கு மாத்திரம் மரணம் அல்ல. அது உங்களுடைய ஒட்டுமொத்த ஜென்ம பரம்பரைக்கே மரணம். அது மகா மரணம்னு வச்சுக்கலாம். அத்த இனி பிறக்கப் போவதில்லை. ஒருவேளை அந்த சரணாகத்திய அனுஷ்டிகளையோ ஒப்பளியப்பன் திருவடிகள்ல சரணாகத்தி பண்ணலையோ அந்த உடம்புல இருந்து இவன் விடைபெற்றுக் கொண்டாலும் பண்ணிய புண்ணிய வினைகளை எல்லாம் சொர்க்கத்திலே இன்பமாக அனுபவித்து கழித்து விட்டு பண்ணிய பாப வினைகளை எல்லாம் நரகாதிகளிலே பட்டு நொந்து தண்டனைகளை அனுபவித்து விட்டு மீண்டும் ஒரு தாயினுடைய கருவை தேடி வந்து திரும்பவும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சுத்தின்றே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் புடிச்சிருக்கு உங்களுக்கு. சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருப்பேன், நரகத்துல போய் அடிபட்டாலும் பரவாயில்ல, திரும்ப வந்து த்ரில்லிங்கா பிறந்து இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எல்லாம் சிலதெல்லாம் பேசும். ஏதோ ரொம்ப நவீனமா பேசுறதா நினைச்சுட்டு, ரொம்ப பகுத்தறிவோட பேசுறதா நினைச்சுட்டு, சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை இல்லாம நம்மளை எல்லாம் என்னமோ பழங்காலத்தவா இவாதான் என்னமோ புதுசா நவீனமா வந்தவான்னு நினைச்சுட்டு நாஸ்திகனுடையதான பேச்சு, இதர மதத்தவனுடையதான பேச்செல்லாம் கேட்டுண்டு நம்ம குழந்தைகளே நம்மளோட இந்த மாதிரி எல்லாம் வாதம் பண்ணக்கூடிய மகா மோசமான கலிகாலம் இது. அதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லும். பிறக்காமையே இருக்கிறதுல என்ன த்ரில் இருக்கு? எல்லாரும் ஒரே நேரமா பெருமாளையே சேவிச்சுட்டு ஒரே காரியத்தை பண்ணிட்டு வைகுண்டத்துல இருக்கிறதுனால என்ன த்ரில் இருக்கு? பிறந்தாதான் த்ரில்லிங்கா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொன்னா, செத்து செத்து பிறக்கிறத உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா சரணாகதி பண்ணாம இரு. எனக்கு அது பிடிக்கல, அதனால பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்றேன். சாதலும் பிறத்தலும் என்று இவற்றை காதல் செய்யாது உனகழல் அடைந்தேன். அப்போ பிறந்து பிறந்து சாணோன்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் சைக்கிளை யார் காதலிக்கிறார்களோ அவா திருவிண்ணகரப்பன் திருவடிகள்ல சரணாகதி பண்ண மாட்டா. நான் சரணாகத்தியே பண்ணாம இருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான்னா பட்டது போராது, திரும்பவும் திரும்பவும் பட்டுண்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள், அந்த வாழ்க்கை சுழற்சி இருக்கிறது, அதை காதலிக்கிறான். அதனால விண்ணகரப்பன் திருவடிகள்ல அவனுக்கு காதல் இல்லை. ஆனால் அனாதி காலமா நான் பட்டு 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 என்னால முடியல, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க கொள்ள முடியும் அப்படின்னு தோணல. ஏன் தாங்கிக் கொள்ள வேணும் என்கிற அளவிற்கு எனக்கு ஒரு வித்வேகம் பிறந்து ஒரு கேள்வி பிறந்திருக்கிறது.
இந்த ஞானத்தை நான் பாழாக்கி கொள்ள விரும்பல. அதனால பிறந்து சாகக்கூடியதான அந்த பாவ சைக்கிளை நான் காதலிக்காமல் உன் திருவடிகள்ல காதல் பண்ணி உன் திருவடிகள்ல வந்து சரணாகதி பண்ணிவிட்டேன். உன் கடல் அடைந்தேன், எனக்கு அனுகிரகம் பண்ணு. நான் சாவறதும் பிறக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சம்சார சுழற்சி இருக்கிறதே, அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீ எனக்கு உன்னுடைய சேவையை அனுகிரகம் பண்ணணும், எனக்கு மோட்சம் தரணும், உன் திருவடிவாரத்திலேயே என்னை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் காதலிப்பது என்னுடைய கர்ம சுழற்சியே அல்ல, உன் திருவடிகளை அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த 10 பாசுரங்கள்லயும் பெருமாளுடையதான சேவை வேணும்னு பிரார்த்திச்சவர் கடைசியில பலஸ்ருதி சொல்றார். பூமரு பொழிலணி விண்ணகர் மேல் காமரு சீர் கலிகன்றி சொன்ன பாமரு தமிழிவை பாடவல்லார் வாமணன் அடியினை மறுபுவரே. ஆழ்வார் என்ன பிரார்த்திச்சார்? எனக்கு சம்சார சம்பந்தம் ஒழியணும், உன் திருவடிகள் பிராப்தமானோம், உன்னை நான் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சார். இப்படி ஆழ்வார் சேவிச்சத, ஆழ்வார் பிரார்த்தித்தத திரும்ப திரும்ப நாமளும் சேவித்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிற போது நமக்கும் அந்த வாமனனா திரிவிக்கிரமனா திருவிண்ணகரப்பனா எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகள் நமக்கு வாசஸ்தானமாக கிடைக்கும். அப்படின்னா அந்த திருவிண்ணகரப்பனுடைய திருவடிகள்ல மோட்ச லோகத்திலே நாமும் நிரந்தரமான பிரம்மானுபவத்தை ஆனந்தத்தை பெறுவோம் அப்படின்னு மோட்சம் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்வார் எந்த மோட்சத்தை எந்த பகவானுடைய தரிசனத்தை 9 பாட்டிலையும் பிரார்த்திச்சாரோ அதே நமக்கும் பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு உத்தமமான 10 பாசுரங்கள் இவை. அடுத்தது 6:2 பொறுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பதிகம். அதுல சில பாசுரங்கள்லாம் பார்க்கலாம். மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியில் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பை குழியில் பிறந்தே எய்த்தொழிந்தேன் பெருமானே திருமார்பா திறந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே. ஒப்பளியப்பனை பார்த்து திருமங்கையாழ்வார் சொல்றார், மறந்தேன் உன்னை முன்னம். நான் முதல்ல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு பட்டியலிட்டு கொண்டே வருகிறேனே. ஸ்திரீகளோடு சேர்ந்து காதல் பண்ணி சரீரத்தை கெடுத்துண்டேன்னு சொன்னேன், வேட்டையாடினேன்னு சொன்னேன், எத்தனையோ பேரோட சண்டைக்கு போனேன்னு சொன்னேன். இப்படி தான் பண்ணி அதனால் வருந்தக்கூடியதான காரியங்களை எல்லாம் ஆழ்வார் பல பாசுரங்கள்ல பட்டியல் போட்டு கொண்டு வந்தாரே. இவ்வளவு பரமபக்தரா இத்தனை எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணி பெருமாளோடு கூட பேசக்கூடிய பெருமை படைத்த ஆழ்வார் எப்படி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு ஜனங்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த நியாயமான சந்தேகத்திற்கு ஆழ்வார் இந்த பாட்டுல பதில் சொல்றார். மறந்தேன் உன்னை முன்னம். முதலெல்லாம் நான் ஏன் அப்படி இருந்தேன்னா, நான் உன்னை மறந்துட்டேன், அதனால அப்படி இருந்தேன். எப்போதும் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவினிடத்துல காதலோட ஆசையோட பக்தியோடு இருக்கணுமோ. தன்னுளே திரைத்தெழும் தரங்கவென் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்தடங்குகின்ற தன்மை போல். எப்படி ஒரு சமுத்திரத்தினுடைய அலையானது சமுத்திரத்திலேருந்து கரையை நோக்கி வந்தாலும் கரையை தொட்டு ஆர்ப்பரித்தாலும் திரும்பவும் சமுத்திரத்தோடையே போய் சேர்ந்துக்கிறதோ, அந்த மாதிரி எப்படி ஒரு ஜீவனானவன் பரமனிடத்திலேருந்து வந்து இந்த பிரகிருதி மண்டலத்துல எத்தனை பிறவி எடுத்து எப்படியெல்லாம் சுத்தினாலும் கடைசியில அவனிடத்துல தானே போய் சேரணும். அதுதான ஜீவாத்மாவினுடையதான ஸ்வரூபம். அப்படி இருக்கச்ச உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட நான் உன்னை மறந்துட்டு, உன்னை மறந்த அந்த மகா அபராதத்தினாலே இத்தனை தப்புகளை இத்தனை பாப காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆக பண்ணக்கூடாத இத்தனை காரியங்களையும் நான் பண்ணினதுக்கு ஒரே காரணம் உன்னை நான் மறந்தது. அடுத்தது ஒரு ஆச்சரியமான கேள்வி. பாமர மக்கள் ஆழ்வார கேட்கிறா, ஆழ்வாரே எங்களால நம்ப முடியல, நாங்க பெருமாளை மறக்கணும்னு சொன்னா இயல்பது, ஆனா ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெருமாளை மறக்கிறாருன்னு சொன்னா எங்கேயான நம்பும்படியா இருக்கா? ஆமா, பெருமாள தேவரீர் எப்படி மறந்தீர், எப்படி உம்மால மறக்க முடிஞ்சது, நம்ப முடியல எங்களால அப்படின்னு கேட்டா, மதியில் மனத்தால் மறந்தேன். புத்தி வேலை பண்ணாம கேவலம் மனசு மட்டுமே வேலை பண்ணித்து, புத்தி இல்லாத என்னுடைய மனசினுடைய அலைச்சலினாலே நான் பகவானை மறந்தேன், அழியக்கூடிய அல்ப சுகங்களை தேடி அலைந்தேன். புத்தியானது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கெல்லாம் தெய்வம், அவன் நமக்கு சுவாமி, நமக்கு சேஷி, நாம எப்போதும் அவனுடைய அடிமை, அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை சேவிக்கிறதே நமக்கு காரியம் அப்படின்னு சொல்லிண்டே இருக்கணும். அப்படி சொல்லிண்டே இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் அந்த காரியத்துல ஈடுபடுவான். அப்படி புத்தியானது சொல்றத நிறுத்திடுத்துன்னா ஒன்னும்
புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டான்னு அர்த்தம், அல்லது அவனுக்கு மரணம் நேருகிறதுன்னு அர்த்தம். பண்ணிண்டே வந்த காரியத்தை பண்ணாம நிறுத்திட்டான், ஏர்மாறா பண்ணிட்டு இருக்கான்னா ஒன்னும் என்னடா புத்தி கெட்டு போயிடுத்தான் அவனுக்கு அப்படின்னு சொல்றோம். ஒன்னும் நன்னா கோவில் குளம்னு சுத்திட்டு இருந்தவன், பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தவன், நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாம பண்ணிட்டு இருந்தவன், திடீர்னு நாஸ்திக நாட்டமா முடங்கி கிடக்கிறான், தீர்த்தாமாடல, நெத்திக்கிட்டுக்கல, சந்தியாவந்தனம் பண்ணல, ஒன்னும் பண்ணல அப்படின்னா என்ன சொல்றான் அவனை பார்த்து? என்னடா ஒழுங்கா தானே இருந்த, புத்தி கெட்டு போயிடுத்தான் அவனுக்கு அப்படின்னு சொல்றோம். ஒன்னு அவனுடையதான புத்தியானது அவனுக்கான அறிவுரைகளை தரல, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவனை தூண்டலன்னு அர்த்தம். அல்லது சரீரத்தில இருந்து ஒரு இந்திரியமாக செயலிழந்து அவன் மரணத்தை நோக்கி கடைசி காலத்தில் இருந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனா ஆழ்வார் இப்ப இருந்துட்டு தானே இருக்கார், பாடிட்டு தானே இருக்கார். அப்ப என்ன அர்த்தம்? ஆழ்வாருடையதான புத்தியானது ஆழ்வாருடைய மனசுக்கு பெருமாளை சேவிங்கோ பாடுங்கோன்னு சொல்லல அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எம்பெருமானை எப்படி மறக்க முடிஞ்சதுன்னா, மறந்தேன் மதி இல் மனத்தால், புத்தி இல்லாத கேவலம் மனசால எம்பெருமான மறந்துட்டு அல்ப சுகங்களிலே விழுந்து கிடந்தேன். மனசு ஆசைப்பட்டது, இந்த சொத்தை சேர்த்துக்கணும், இவாளை அடிக்கணும், இவாளை ஜெயிக்கணும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் மனசு ஆசைப்பட்டது. அந்த சமயத்துல புத்தியானது குறுக்கிட்டு, ஹே ஜீவனே, பகவானுக்கு பக்தி பண்ணி நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இதை பண்ணிருக்க மாட்டேன். எதை பண்ணினாலும் புத்தி பூர்வமாகவும் பண்ணணும், மனசாரவும் பண்ணணும். அது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும், குறிப்பா எம்பெருமானிடத்திலே பண்ணக்கூடிய சரணாகதி, பகவத் ஆராதனம், பகவத் கைங்கரியம் இதெல்லாம் புத்தி பூர்வகமாகவும் பண்ணணும், மனசார மனம் நிறைந்தும் பண்ண வேண்டும். ரெண்டுத்துல எது இல்லைன்னாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, இப்படி எம்பெருமான மறந்துட்டு புத்தி வேலை பண்ணாம கேவலம் மனசு ஆசைப்படக்கூடிய அல்ப சுகங்கள்லாம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு கிடந்தேன்னு சொல்றீங்களே, இதனால உங்களுக்கு ஏற்பட்டதான லாபம் என்ன அப்படின்னு ஜனங்க கேட்டா ஆழ்வார் சொல்றார், இறந்தேன் எத்தனையும், செத்து செத்து பொழைச்சேன். இறந்தேன் எத்தனையும், எத்தனை வாட்டி செத்திருப்பேன் தெரியுமா? இது என்ன சுவாமி, மரணம்னு சொல்லக்கூடியது ஒரு முறை தானே சம்பவிக்கும், அது என்ன அத்தனை முறை சாகிறதுன்னு சொன்னா, ஆழ்வார் கேவலம் இப்ப இருக்கக்கூடிய சரீரத்தை பத்தி பேசல. என்னைக்கு அவருக்கு சரீரம்னு ஒண்ணு ஏற்பட்டதோ அந்த அனாதி காலமா வந்துட்டு இருக்கிற அத்தனை ஜென்ம பரம்பரைகளை பத்தி பேசிட்டு இருக்கார். நம்பர் ஆஃப் ஜென்மாஸ், எத்தனையோ ஜென்மம், 1000மோ 2000மோ லட்சமோ கோட்டியோ எத்தனை ஜென்மா எடுத்தாரோ, திரும்ப திரும்ப ஜென்மாக்கள் வந்துட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அத்தனை ஜென்மாக்களுக்குரியதான சம்சார வினை அவரை போட்டு அழுத்தின்னு இருக்குன்னு அர்த்தம். நாம ஏற்கனவே நிறைய முறை பார்த்திருக்கோம். இங்க ஆழ்வார்கள்லாம் அவளுடைய நித்திய சம்சாரத்தினாலே, அவளுடைய கர்மாவினாலே பிறக்கிறவா கிடையாது. நமக்காக இதை தங்கள் மேலே இல்லாததை ஏறிட்டு கொண்டு ஆழ்வார்கள் சொல்றா. ஆழ்வார்கள்லாம் பகவானுடைய அனுப்பிரவேச அவதாரம், எம்பெருமானுடைய நித்திய சூரிகள், திருவாபரணங்கள், ஆயுதங்கள் அவளுடைய அவதாரம். திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் எம்பெருமானுடைய வில்லு ஷாருங்கத்தினுடையதான அம்சம், ஷாருங்காம்சம். அதனாலே ஆழ்வாருக்கு இதெல்லாம் ஒட்டாது. ஜீவாத்மாக்களான நம்முடைய ஸ்தானத்திலே தன்னை வைத்துக் கொண்டு ஆழ்வார் நாடகம் போலே, அனுகாரம் போல பண்றாரு. இது இப்படி எத்தனையோ ஜென்மாக்கள் எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அத்தனை கர்மா, அத்தனை பாவ புண்ணியங்கள் என் மேல உட்கார்ந்துட்டு என்ன அப்படியே நகர விடாம, எழுந்துக்க விடாம அழுத்துறதுன்னு அர்த்தம். அப்படி புத்தி கெட்டு போய் கேவலம் மனச சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அல்ப சுகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு காலம் கழித்துக் கொண்டிருந்தேனே, அதனால நான் அடைந்த பலன் என்ன தெரியுமா? எத்தனையோ முறை செத்தேன். ஒரு முறை சாகணும்னா பிறந்திருக்கணும் இல்லையோ? இறந்தேன் எத்தனையும், பல முறை செத்தேன்னா என்ன அர்த்தம்? பல முறை பிறந்து பிறந்து செத்தேன், செத்து செத்து பிறந்தேன், அப்படி போயிட்டே இருக்கு அந்த சைக்கிள். அதனால் இடும்பை குழியில் பிறந்தே எய்த்தொழிந்தேன். சரீரம்னு சொல்லக்கூடியதான பள்ளத்துல நான் அப்படியே சிக்கிண்டு தவிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொதக்குழியில மாட்டின்ற ஒருத்தன் எப்படி எத்தனை முயற்சி பண்ணினாலும் அதுல இருந்து வெளியேற முடியாமல் மேலும் மேலும் அந்த பொதக்குழியானது அப்படியே அவனை கீழே பாதாளத்தை நோக்கி இழுத்துண்டு போறதோ, அந்த மாதிரி அநேகமான அல்ப சுகங்களை அனுபவித்துக் கொண்டு அநேக பாவ புண்ணியங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நான், சரீரம்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை தரக்கூடியதான உடம்பிலே, அந்த படுகுழியிலே, சம்சாரம்னு சொல்லக்கூடியதான அந்த பாலைவனத்திலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தேன். அதுதான் நான் அடைந்த பலன், வேற நல்ல பலன் ஒன்னும் அடையல. சரி, இத்தனை தூரம் புத்தியை மறந்துட்டு கேவலம் மனசை திருப்தி பண்றதுக்காக அல்ப சுகங்களை எல்லாம் அனுபவித்ததுனால பலமுறை பிளந்து பலமுறை இறந்து சம்சாரமாகிற சேற்றிலே படு குழியிலே அவஸ்தைப்பட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா ஆழ்வாரே? இது தப்பு.
இது உங்களுக்கு வேண்டான்னு உணர்ந்துட்டீங்க. இப்போ இதுல இருந்து எப்படி வெளியில வர போறீங்க? புதக்குழியில மேலும் மேலும் கீழே போயிட்டு இருக்கிற உண்மை யார் இழுத்து மேல போடுவா, கரை சேர்ப்பா அப்படின்னா, அப்ப சொல்றார், பெருமானே, எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணா, திருமார்பா, லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணக்கூடிய மார்பை உடையவனே, திறந்தேன் நின்னடிக்கே, எந்த உன்னை உன் திருவடியை மறந்ததுனால எத்தனை பெரிய ஜென்ம சைக்கிள் ஜென்மா செயின் எனக்கு வரதோ அதை அறுத்து எறியணும்னா, எதை மறந்தேனோ அதை திரும்பவும் நினைச்சுக்கணும், எதை சேவிக்க மறுத்தேனோ அதை சேவிக்கணும், எந்த திருவடிகளை சரணாகதி பண்ண மறந்தேனோ அந்த திருவடிகளை சரணாகதி பண்ணணும். அதனால சிறந்தேன், உன்னுடைய திருவடிகளுக்கே வந்து சேர்ந்தேன். திருவிண்ணகர் மேயவனே, உப்புளியப்பா, உன் திருவடிகளை சரணாகதி பண்றேன். இனியும் என்னுடைய புத்தியானது என்னை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளாமல் போகாதபடிக்கு நீதான் அனுகிரகிக்கணும். எனக்கு உன்னுடையதான சேவை, உன் கைங்கரியம் வேணும். அதனால உன் திருவடிகள்ல வந்து நான் சரணாகதி பண்ணி நிக்கிறேன். பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்றிவர் பின் உதவாது அறிந்தேன், நீ பணித்த அருள் என்னும் உள்வால் உருவி எறிந்தேன், ஐம்புலன்கள் இடர் தீர எறிந்து வந்து செறிந்தேன், நின்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே. நான் பெத்த குழந்தைகள், எனக்கு வாய்த்த மனைவி, இவெல்லாம் எப்போதும் என்னுடைய இருப்பா. இவாதான் எனக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தரக்கூடியவா. கல்யாணம், கார்த்தி, குழந்தை, குட்டி, குடும்பம்னு சொல்லக்கூடியதுதான் மனுஷனுக்கு சுகம். என்றென்றும் இவர்கள் கூடவே இருப்பா அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மாய வலையில நான் சிக்கின்னு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சுட்டேன், இவர் மக்கள் பெண்டிர், அதாவது ஆமடியா பசங்கோன் இவாள்லாம் பின் உதவாது அறிந்தேன். அவாவா காரியமாகிற வரைக்கும் தான் அவள்லாம் நமக்கு அனுகூலமா இருப்பா. அவாவா ஒரு ஸ்திதிக்கு நிலைமைக்கு வந்துட்டாளானா, அவாவாளுக்கு வயசாயிடுத்தானா, அவாவா ஆத்மக்ஷேமத்தை பத்தி தான் அவ நினைப்பா. என் ஆமடியா கடைசி மட்டும் எனக்காகவே வாழ்ந்துட்டு அடிமை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல முடியுமா? அவளுடைய ஆத்மாவை நல்ல கதிக்கு போனோம்னு அவ பக்தி கோவில் கோலம்னு சுத்த ஆரம்பிப்பா. குழந்தைகள்லாம் அவ நல்ல ஸ்திதியில வர வரைக்கும், தங்களை நல்ல ஸ்திதி கொண்டாடுற வரைக்கும் அப்பா அப்பான்னு நம்ம காலையை சுத்தி வருவா. அவளுக்குன்னு ஒரு பெரிய வாழ்க்கை அமைந்து ஒரு உச்சமான ஸ்திதிக்கு அவ போயிட்டு அவளுக்குன்னு குழந்தை, குட்டி, குடும்பம்னு வந்துட்டா நம்மள பேருக்கு அம்மா அப்பான்னு நினைப்பாலே ஒழிய நம்மளோட சுத்தின்னு இருக்க மாட்டா. அதனால கூட இருக்கக்கூடிய யாரும் எப்போதும் கூடவே இருக்க மாட்டா. அவளால நமக்கு எந்த உபகாரமும் கிடையாது. நாமளும் ஒரு தனித்த ஆத்மாவா தனித்து விடத்தான் படுவோம் என்பதை பின்னாடிதான் நான் தெரிஞ்சுட்டேன். பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் பின் உதவாது அறிந்தேன். தெரிஞ்சுட்டீர், என்ன முடிவு வந்தீர்? பிரிந்தேன், அவளை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். அப்படின்னா அவாவா ஃபேமிலியை விட்டு தனியா வந்துவிடணுமா, பெருமாள் சேவிக்கணும்னா? அப்படி இல்லை. அவளிடத்துல எத்தனை தூரம் அன்பா இருக்கணுமோ அத்தனை தூரம் அன்பா இருந்து அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அவளை அரவணைச்சுண்டு அவளோடய இருக்க வேண்டியது. ஆனால் அவளுக்காகவே தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அவளுக்காக தியாகம் பண்ணிண்டு எம்பெருமான இடத்துல ஆத்மாவை சமர்ப்பிக்காம சரணாகதி பண்ணாம கேவலம் அந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்ந்து விடக்கூடாது. முக்கியமா ஆத்மக்ஷேமத்தை பத்தி நினைச்சு பெருமாள் திருவடிகளை சரணாகதி பண்ணணும். அதனால இந்த சரீரத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இருக்கிற வரைக்கும் ஆமடியா பசங்க ஒண்ணு நல்ல குடும்பஸ்தனா அப்பாவா ஆமடியானா வாழ்ந்துடுறேன். சரி, திடீர்னு செத்து போயிட்டேனானா என் ஆமடியாலோ என் பசங்களோ என் பின்னாடியே வந்துட போறாளன்னா, அவளுக்கு எப்ப விதி இருக்கோ அப்பதான் போறா. அப்போ இது வரைக்கும் அவாதான் குடும்பம், அவாதான் வாழ்க்கை, அவாதான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த என்னுடையதான நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். பயம் வந்துடுத்து. ஏன்னா அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அவளோட இருந்தாலும் தன்னுடைய ஆத்மக்ஷேமமா பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணினால் இந்த ஆத்மா இந்த பயத்தை அடைய வேண்டாமே, சாட்சாத் அதுக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தேன். அதனால நீ பணித்த அருள் என்னும் ஒள்வால் உருவி எரிந்தேன், ஐம்புலன்கள் இடர் தீர எரிந்து. இந்த ஆமடையா பசங்கன்னு சொல்லக்கூடிய பந்த பாசங்கள், ஓவர் சென்டிமெண்ட்ஸ், அதோடு கூட என்னுடைய இந்திரியங்கள்லாம் இருக்க தேவையில்லாதெல்லாம் பார்க்க வச்சு, காதால கேட்க வச்சு, வாயால சாப்பிட வச்சு, பேச வச்சு, சரீரத்தினால் அனுபவிக்க வச்சு, என்னுடைய ஆத்மாவை அப்படியே நரகம்னு சொல்லக்கூடியதான படுகுழியை பல ஜென்மங்களை நோக்கி அப்படியே என்ன இழுத்துட்டு போறதே கீழே தரதரதரான்னு என்ன வைகுண்டத்துக்கு போக விடாம அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் உன் அருள் என்னும் ஒள்வால் உருவி நல்லா ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு வால் எடுத்து ஒரே சீவா சீவிட்டேன். அதனுடைய சம்பந்தத்தை அறுத்துட்டேன். இந்த பந்த பாசங்கள், அல்ப சுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி இழுக்கிறாப்புலன்னு இழுத்துட்டு இருந்தது. எனக்கும் அதுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கயிறுன்னு சொல்லக்கூடியதான சம்பந்தத்தை
உன்னுடையதான அனுகிரகம்னு சொல்லக்கூடிய வாளாலே கத்தியாலே ஒரே போடா போட்டேன், செதறி போயிடுத்து. பந்த பாசங்களை என்னை விட்டு அகன்று போயிடுத்து. அல்ப சுகங்கள்ல என்னை இழுக்கக்கூடிய இந்திரியங்களும் என்னை விட்டு அடங்கி போயிடுத்து. இனி அழுத்தப்படுகிற இந்திரியங்களினுடைய சம்பந்தம் எனக்கு இல்லை, அப்படியே சுழல வைக்கக்கூடிய பந்த பாசங்களினுடையதான அல்ப சம்பந்தமும் எனக்கு இல்லை. அதனால உன் திருவடிகளை அடையக்கூடியதான பக்குவத்தை நான் அடைந்து விட்டேன். அந்த பக்குவத்தோட கூட எம்பெருமானே விண்ணகரப்பா, உன் திருவடிகள்ல சரணாகதி பண்றேன், என்ன ஏத்துக்கோ அப்படின்னு பிரார்த்தனை. இதுல இருந்து என்ன தெரியுது? சரணாகதி பண்றவனுக்கு ஒரு பக்குவம் இருக்க வேணும். என்னன்னு சொன்னால், நாம இன்னைக்கு எப்படி இருந்துட்டு இருக்கோமோ, எதை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, எப்படியா வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதுதான் வாழ்க்கை அப்படின்ற தீர்மானம் அவன் மனசை விட்டு போயிடணும். நம்முடைய வாழ்க்கை என்பது வேறு, யாரோடு வாழப் போகிறோம் என்பதும் வேறு. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோடு தான் நம் வாழ்க்கை. ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளுடைய அடியவனாகத்தான் நம்முடைய வாழ்வு. இப்போ நம்முடைய கர்ம சம்பந்தத்தினாலே இவா கூட ஃபேமிலி மெம்பர்ஸா இந்த இடத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்துக்கான ஆயுசு முடிஞ்சு போயிடுத்துன்னா நம்முடைய நிரந்தர வாசஸ்தானமான எம்பெருமான் திருவடிவாரத்துக்குத்தான் போயாக வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தோட கூட ஒருவன் சரணாகதி பண்ணி கொண்டால் பிரபத்திக்கு பின்னான காலமெல்லாம் அவனுக்கு அத்தனை இனிக்கும். அவன் ஒரு அபச்சாரமும் இல்லாமல் வருநாள் பழுதற்று வாழும் வகையதில் மண்ணுவமே அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல பகவத் அபச்சாரப்படாமல் பாகவதாபச்சாரப்படாமல் வாழ்வான். அதை விட்டுட்டு ஏதோ கல்யாணம் காது குத்து மாதிரி ஒரு கர்மாவாட்டமா, ஒரு சம்ஸ்காரமா, ஒரு சடங்கா நினைச்சு சரணாகத்திய பண்ணிட்டானா அவனுக்கு பிரபத்திக்கான அர்த்தம் தெரியாது, பிரபத்தியினுடைய மேன்மை தெரியாது, பிரபத்திக்கான அடுத்த காலம் உத்தர காலம் அதனுடைய பெருமை புரியாது. ஏதோ ஆனவனுக்கும் ஆகாதவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லும்படியா ஆகாதவனோடு சமானமா இவனும் தெரிஞ்சுட்டு இருப்பான். அதனால நிறைய பகவத் அபச்சாரமும் பாகவத் அபச்சாரமும் ஏற்படும். இந்த குறைந்தபட்ச பக்குவமாவது இருந்து பண்ணி கொண்டானா பிரபத்திக்கும் தடையாக இருக்கக்கூடிய அந்த பகவத் பாகவத் அபச்சாரம்னு சொல்லக்கூடியது இவனை விட்டு நீங்கும். அதனால இவன் கூட இருக்கக்கூடிய இந்த புறம்பே உண்டான பற்றுக்களை எல்லாம் பகவானுடைய அனுகிரகம்னு சொல்லக்கூடிய வாளாலே அறுத்து தள்ளிவிட்டு இவன் சரணாகதி பண்ணிக் கொள்வது இவனுக்கு நன்மை தரக்கூடியது. அதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். போதார் தாமரையால் புலவி குளவானவர்தம் கோதா கோதில் செங்கோல் குடை மன்னரிடை நடந்த தூதா தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே. 2-3 பாட்டுல சரணாகதி பண்ணார். விராட்டிய முன்னிட்டு சரணாகதி பண்ணலையே. புருஷகார பிரபத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பிரபத்தி பண்ணிதானே பகவான பிரபத்தி பண்ணணும். சம்சார பந்தங்களை விட்டுட்டு சரணாகதி பண்ணணும். இந்திரிய நிகிரகனா இருந்துட்டு சரணாகதி பண்ணணும். சம்சாரமாகிற பந்தங்களை விட்டுட்டு சரணாகதி பண்ணிவிட்டார். இந்திரியங்களினுடையதான சம்பந்தத்தை அறுத்துட்டு சரணாகதி பண்ணிவிட்டார். இது மட்டும் போருமா? எதெல்லாம் விட்டுட்டு சரணாகதி பண்ணணுமோ அதெல்லாம் விட்டுட்டு சரணாகதி பண்ணாரு. எதை தொட்டு கொண்டு சரணாகதி பண்ண வேணுமோ அதை பண்ணாம விட்டுட்டாரு. பிராட்டியம் முன்னிட்டு தானே பெருமாளை சரணாகதி பண்ணணும். அது ஞாபகத்துக்கு வரது ஆழ்வாருக்கு. அதனால முறைப்படி பிராட்டியம் முன்னிட்டு சரணாகதி. போதார் தாமரையால் புலவி குளவானவர்தம் கோதா. போது ஆர் தாமரையால். போதுன்னு சொன்னா புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். நிறைய இதழ்கள் அப்படி செழுமையா அடர்ந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான மலர்ந்த தாமரை புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி பெரிய பிராட்டியார். போதார் தாமரையால் அப்படின்னு சொன்னா பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி. புலவி அப்படின்னு சொன்னா பூமி பிராட்டியார். பொதுவா தாயார முன்னிட்டு சரணாகத்தின்னு சொல்றச்ச ஸ்ரீதேவியை முன்னிட்டு மட்டும்தானே சரணாகதி பண்றது வழக்கம். இவர் ஏன் ஸ்ரீதேவியை சொல்லிட்டு பூமி தேவியும் சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீ பிரபத்தின்னு சொல்லக்கூடியது தாயார முன்னிட்டு பண்ணக்கூடியதுதான். ஆனா பெருமாளை சொல்றச்ச ஸ்ரீ பூமி நீலா சமேதன் அப்படின்னு சொல்லி முப்பெரும் தேவிமார்களோடு கூட எழுந்தருள் இருப்பவன் சொல்லி பண்றதுனால மத்த 2 பிராட்டிகளையும் சேர்த்துண்டாலும் தப்பில்லை, விட்டுட்டாலும் பெருசா பாதகம் இல்லை. சேர்த்துண்டா தப்பில்லைன்னு புரியுறது, விட்டுட்டா பெருசா பாதகம் இல்லைன்னு எப்படி சொல்றோம்னா, ஸ்ரீதேவியே பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் அவதாரம் பண்ணுகிறபடியினாலே பூமி தேவிகளும் நீலாதேவிகளும் ஸ்ரீதேவிக்குள்ளே அடக்கம்.
ஆகையினால பிராட்டிய மாத்திரம் முன்னிட்டு பண்ணாலும் அவ 2 பேரை வந்துடுறா. அவ 2 பேரையும் சேர்த்து பண்ணிண்டாலும் ஒரு தப்பும் இல்லை. ஆனா பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடியவள் சிருஷ்டி காரியத்திலே சரணாதி பண்ணிக்கொள்கிற சமயத்திலே மோட்சம் தரக்கூடிய சமயத்திலே எம்பெருமானோடு கூட இருந்து 2 பேருமா சேர்ந்து தம்பதி தெய்வதம்னஹா என்று சொல்லக்கூடியதான ரீதி பெருமாளுக்கும் பெரிய பிராட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கும் மட்டுமே உண்டு. சரி, வழக்கமா அகலகில்லேன் இறையம் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, போதார் திருமகள் புல்கிய மார்பா அப்படின்னு எல்லாம் சொல்றது போல ஸ்ரீதேவியை மாத்திரம் முன்னிட்டு சரணாகதி பண்ணலாமே. ஏன் பூதேவியை பத்தின பிரஸ்தாவம்னு சொன்னால், அந்த ஸ்ரீதேவி தானே இங்க பூமி நாச்சியார்னு சொல்லக்கூடிய பெயர்ல அவதாரம் பண்ணி மார்க்கண்டேயருடைய ரிஷியா எம்பெருமானை திருமணம் செய்து கொண்டால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே எம்பெருமான் இங்க ஒப்புளியப்பனா வந்தான். அதனால இது பூமி நாச்சியாருடைய ஆஸ்தானமானபடியினாலே அவள் பெருமை பேச வேணும், அவளையும் முன்னிட்டு கொண்டு பண்ண வேணும். பூமி நாச்சியார்னு சொல்லக்கூடிய தாயார் பெருமாளுடைய திருவடிகள்ல மண்டியிட்டு கொண்டு கைகூப்பி கொண்டு கல்யாண கோலத்திலே இந்த திவ்ய தேசத்தினுடைய அதிபத்தினியாக இருக்கிறாள். இங்கே திருவிண்ணகர் ஆளக்கூடிய ராஜா திருவிண்ணகரப்பன் ஒப்புளியப்பன் சொன்னால் திருவிண்ணகரனுடைய மகாராணி சர்வேஸ்வரியான இந்த பூமி நாச்சியார். அப்படி பிரத்யேகமா அந்த நாச்சியார் அந்த திவ்யதேசத்துக்குன்னு ஒரு தாயார், அதுவும் பெருமாள் திருவடி வாரத்துல பெருமாள் பக்கத்திலே இருந்துட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு சரணாகதி பண்றது நல்லா இருக்குமா? அவளை விட்டுட்டு வெறும போதார் தாமரையால் அப்படின்னு சொன்னா ஒப்புளியப்பனுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியால் இருக்காளே வக்ஷஸ்தல மகாலட்சுமி, அவளை முன்னிட்டு சரணாகதி பண்ணதாகும். அவளை முன்னிட்டும் சரணாகதி பண்றது சம்பிரதாயம். திருவேங்கடமுடையான் மூலவரிடத்துல சரணாகதி பண்றச்ச அப்படி வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய லட்சுமி தேவிக்கா தாயார் வியூகலட்சுமின்னு அவளை ஸ்ரீ பிரபத்தி பண்ணிவிட்டு தான் திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்துல பரநியாசம் பண்ணி வைக்கிறது ஆச்சாரியாளுடையதான வழக்கம் நம்ம சம்பிரதாயத்துல. அதனால அந்த மாதிரி பண்ணாலும் தப்பில்லை. இருந்தாலும் பிரத்யேகமா பூமி நாச்சியார்னு ஒரு தாயார், எவ்வளவு பெரிய தாயார் கண்ணெதிரில் உட்கார்ந்து இருக்கிறச்சா அவளை விட்டுட்டு பண்ணலாமோ அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி ஸ்ரீதேவியான பெரிய பிராட்டியார் இங்க பூமி நாச்சியாரா மார்க்கண்டேய மகரிஷனுடைய பெண்ணா அவதாரம் பண்ணினாலோ அதே மாதிரிதான் பூமி நாச்சியார் பூதேவின்னு சொல்லக்கூடியவளும் ஸ்ரீதேவியினுடைய அவதாரம்னு சொல்லக்கூடியதான சூக்ஷ்மத்தை இங்க ஆழ்வார், நம்முடைய சித்தாந்த சூக்ஷ்மத்தை இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். போதார் தாமரையால் புலவி ஸ்ரீதேவி என்ன, பூமி பிராட்டி என்ன, இவர்களால் எல்லாம் விரும்ப தகுந்தவனே அப்படின்னு ஸ்ரீதேவியையும் அவளுடைய அவதாரமா அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பூமி நாச்சியாரையும் முன்னிட்டு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணக்கூடிய பாசுரம். குலவானவரதம் கோதா ஸ்ரீ வைஷ்ணவ குலம், பிரபன்ன குலம், நித்திய முக்த குலம், நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய குலம்னு சொல்லக்கூடிய எப்போதும் பகவத் கைங்கரியத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான ஒரு குலம் நித்திய சூரியனுடைய குலம். வானவர் அப்படின்னா பரமாகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு வானவர்னு பேரு, அதுக்கு வானாடு அப்படின்னு பேரு. அங்க இருக்கிறவாளுக்கு வானவர்கள்னு பேரு. எப்பேற்பட்ட வானவர்கள்னா கேவலம் இந்திரன் முதலான அல்ப பலன்களை ஆசைப்பட்டு கொண்டு தங்களுக்கு காரியம் ஆனோன்னா மட்டும் பெருமாள் திருவடிகள்ல வந்து தபஸ் பண்ணக்கூடிய வானவர்கள் அல்ல. அந்த அல்ப வானவர்கள் இவா கிடையாது. இவா யாருன்னா குலவானவர், வசந்த குலம். என்ன வசந்த குலம்? எப்போதும் எம்பெருமான் திருவடிவாரத்திலேயே பிரியாமல் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான குலம் இவர்களுடையது. அப்படி சிறந்த குலத்தில் எழுந்தருளி இருக்கிற நித்தியசூரிகளுக்கும் கோதா அப்படின்னா விரும்ப தகுந்தவனே. பெரிய பிராட்டியார் இவனை விரும்புகிறாள், பூமி நாச்சியார் இவனை விரும்புகிறாள், அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள் எல்லாம் இவனை விரும்புகிறார்கள். இப்படி ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு நித்தியசூரிகள் புடைசூழ ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி எழுந்தருளி இருக்கிறானோ அதே பெருமையோடு கூட இந்த திருவிண்ணகரிலே எம்பெருமான் ஒப்புளியப்பனாக வந்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானை அந்த நித்தியசூரிகளினுடைய அனுகிரகத்தினாலே அவளை குரு பரம்பரையாக வைத்துக் கொண்டு என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி சரணாகதி பண்ணக்கூடிய அடியேன் என் ஆச்சாரியன் அவராச்சாரியன் அவராச்சாரியன் அப்படின்னு அவராச்சாரியன் அப்படி பெருமாள் பிராட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியர்களையும் விஸ்வக்சேனர் வரைக்கும் முன்னிட்டு கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்றேன்னு சொல்லக்கூடியதுதானே நம்முடைய சம்பிரதாயம். அந்த மாதிரி குலவானவர்னு சொல்லக்கூடிய அனந்தகருட விஸ்வக்சேனாதிகளை எல்லாம் ஆச்சாரியர்கள் ஸ்தானத்திலே குரு பரம்பரா ஸ்தானத்திலே வைத்துக் கொண்டு அவர்களையெல்லாம் முன்னிட்டு கொண்டு
இந்த பூமிநாச்சியாரை அந்த திருமார்பிலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ பிரபத்தி பண்ணி தத்வாரா அதன் மூலமாக உப்பளியப்பா திருவிண்ணகரப்பா என் மனத்திருந்த வேதா என் மனசிலே கோயில் கொண்ட தெய்வமே வேதா வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனே வேத பிரதிபாத்தியனே வேதங்கள்லாம் யார சொல்றதுன்னா உப்புளியப்பனை தான் சொல்றது எம்பெருமான் நாராயணனைத்தான் சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை படைத்தவனே வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனே பெரிய பிராட்டியார் பூமிநாச்சியாராலே விரும்பப்படுபவனே நித்தியசூரிகளாலே விரும்பி கைங்கரியம் பண்ணப்படுபவனே நான் என் மனசுல அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய அனுகிரகத்தினாலே எங்களை அனுகிரகம் பண்ணி எங்களை ரட்சிக்கிறதுக்காக நீ பண்ணின அத்தனை அவதாரங்கள் லீலைகள் எங்களுக்கு பண்ணின அனுகிரக காரியங்கள் இதையெல்லாம் மனசுல நினைச்சுட்டு நித்தியசூரிகளை எல்லாம் முன்னிட்டு 2 பிராட்டிமார்களையும் முன்னிட்டு கொண்டு உன் திருவடிகள்ல வந்து திருவிண்ணகர்ல சரணாகதி பண்ணேன். போதார் தாமரையால் புலவி குலமானவரதம் கோதா கோதில் செங்கோல் குடை மன்னரிடை நடந்த தூதா. அன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணி சரணாகதாலான பாண்டவர்களுக்காக துரியோதனாதிரனுடைய அவையிலே இன்னார் தூதனன் என்ற எம்பெருமானே தூமொழியாய் ஆச்சரியமான தூய பகவத்கீதான்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கீதோபனிஷத்தை உன் திருவாக்காலே உபதேசம் பண்ணினவனே சுடர்போல் என் மனத்திருந்த வேதா. கீதைன்னு சொல்லக்கூடியது உபனிஷத்துன்னு சொன்னால் அது வேதத்தினுடைய தாத்பரியமா வேதத்தினுடைய பரமசாரமாக இருக்க வேணும். வேதத்தினுடைய சாரத்தை கீதைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரமாக ஒருத்தனால சொல்ல முடியறதுன்னு சொன்னா அவன் எல்லா வேதங்களுக்கும் மூலமான பரம்பொருளாக இருக்க வேண்டும். நான் தான் வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பரம்பொருள் என்று சுடர் விட்டு கொண்டு பிரகாசித்துக் கொண்டு என் மனசிலே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கி நானே பரதெய்வம் என்று எனக்கு பிரகாசிப்பியாக இருந்து கொண்டிருந்த எம்பெருமானே, இந்த ஜீவன் பண்ணின எத்தனையோ கர்ம வினைகள்ல உழன்று இருட்டறையில வெளிச்சம் இல்லாம எது பரதெய்வம் எது திருவடிகள்ல சரணாகதி பண்ணா இந்த இருட்டுல இருந்து இந்த சம்சார படுகொழில இருந்து மீளலாம்னு தெரியாம அவஸ்தைப்பட்டு இருந்தது. அந்த சரீரத்துக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படி விளக்காட்டம் பிரகாசிச்சானாம், விளக்கொளியாக பிரகாசித்தானாம். இந்த ஜீவாத்மா இத்தனை நாள் கண்ணே தெரியாம அவஸ்தைப்பட்டு இருந்தது. இந்த பிரகாசத்துல நன்னா பார்க்க ஆரம்பிச்சது. இந்த பிரகாசிக்கிற விளக்கு யாருன்னா பரபிரம்மம். எந்த பரபிரம்மம் அப்படின்னா வேதத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிற வேதத்தினாலே கொண்டாடப்படுகிற பரபிரம்மம். எந்த வேதத்தினுடைய தாத்பரியங்களை குருக்ஷேத்திரத்திலே பகவத்கீதையாக உபதேசம் பண்ணித்தோ அந்த பரபிரம்மம். அது நான் உன்னோடய இருந்துருக்கேன், வேதங்கள்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்றது, கீதையை சொன்னவன் நான் தான், கீதையில சரணாகதி பண்ணுன்னு சொன்னவன் நான் தான், உனக்கு அந்தர்யாமியா இருந்து உன் கூடவே இருந்துட்டு இருக்கிறவன நான் தான், என்ன மறந்துட்டோ நீ என்னென்னமோ அவசரப்பட்டு இருக்கிய நியாயமா என்று கேட்பது போல என்னுடைய புத்தியை தூண்டியது. அந்த சுடரினுடையதான தூண்டுதலினாலே பக்குவப்பட்டு நான் திருவிண்ணகரிலே வந்து நின்னடைந்தேன். உன் திருவடிகளை சரணாகதி பண்ணேன், பிராட்டிமார்களை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணேன். எனக்கு மோட்சத்தை உன்னுடைய சேவையை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்தனை. பலன்ல பலஸ்ருதி சொல்றார். தேனார் பூம்புறவில் திருவிண்ணகர்மே யவனை வானாரும் அதில் சூழ் வயல் மங்கையர்கோன் மறுவார் ஊனார் வேல் கலியனொளி மாலை கலியனொளி செய் தமிழ் மாலை வல்லார் கோணாய் வானவர் தம் கொடிமாநகர் கூடுவரே. அவனுடையதான ஸ்ரீவைகுண்டத்திலே மோக்ஷானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள்னு இந்த பதிகத்துக்கும் மோட்சம் பலனாக சொல்லப்பட்ட வசந்த பதிகம். அடுத்த பதிகம் 6-3 துறப்பே நல்லேன்னு தொடங்கக்கூடியதான பதிகம். துறப்பே நல்லேன் இன்பம் துறவாது நின்னுருவம் மறப்பே நல்லேன் என்றும் மறவாத யான் உலகில் பிறப்பேனாக என்னேன் பிறவாமை பெற்றது நின் திறத்தேனாதன்மையால் திருவிண்ணகரானே. இன்பம் துறப்பே நல்லேன். பெருமாளை சரணாகதி பண்ணி பெருமாளை சேவித்து பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடுறதுனால வரக்கூடியதான அந்த இன்பத்தை துறப்பே நல்லேன், நான் துறக்க மாட்டேன், தவிர விட மாட்டேன். பெருமாளை சேவித்தா வரது பாருங்க ஒரு ஆத்ம திருப்தி. பெருமாளை சரணாகதி பண்ணினா நம்முடையதான ஜன்மா பாவங்கள்லாம் கழிஞ்சு போறது பாருங்க, அதனால ஏற்படுறது பாருங்க ஒரு இன்பம். பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்றதுனால ஒரு இன்பம் வருது பாருங்க, அதையெல்லாம் நான் துறப்பே நல்லேன், தவற விட மாட்டேன். துறவாது அந்த இன்பத்தை தவற விட மாட்டேன்னா அதுக்கு என்ன பண்றீர் அப்படின்னா, என்றும் நின் உருவம் மறப்பே நல்லேன். பகவத் கைங்கரியத்தை இழக்க மாட்டேன், பாகவத கைங்கரியத்தை இழக்க மாட்டேன்.
பகவான சரணாகதி பண்ணி அதனால வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் தவற விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்தது உங்களுக்குன்னு கேட்டா, என்றும் நின் உருவம் மறப்பேன் அல்லேன், ஒரு நாளும் எம்பெருமானுடையதான திருமேனி அழகை வடிவழகை மறவாமல் இருப்பேன். என்ன தெரிகிறது இதுல இருந்து? நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சுவாமி தேசிகன் சாட்சது போல, எம்பெருமானை சேவித்து சேவித்து அவனுடைய திருமேனி அழகை அவனுடைய வடிவழகை நம்முடையதான ஹிருதயத்திலே தேக்கி வைத்துக் கொண்டோமானால் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கக்கூடியதான அந்த இன்பம், பெருமாளை சரணாகதி பண்ணினால் ஏற்படக்கூடியதான இன்பம், பகவத் கைங்கரியத்தை பண்ணினால் அதனாலே வரக்கூடியதான இன்பத்தை தவற விடுவதற்கு ஒரு நாளும் மனசு வராது. அப்ப இந்த இன்பம் எல்லாம் எது நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னா, பெருமாளுடையதான ரூப சௌந்தரியத்தை, பெருமாளுடைய திருமேனியை, பெருமாளுடைய வடிவழக மனசுல மறக்காம வச்சுருக்கிற வரைக்கும் தான் இந்த சந்தோஷம் நமக்கு. பெருமாளை மறந்தோம், சர்வத்தையும் துறந்தோம். அதனால எதையும் தவறவிடக்கூடாதுன்னு நினைச்சா பெருமாளுடைய வடிவழகை மறக்க கூடாது. சரி, இந்த இன்பம் எல்லாம் நம்ம கூடவே இருக்கணும்னா பெருமாளுடைய வடிவழக மறக்காம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். கண்ண மூடினா பெருமாள் தெரியும் நம்ம மனசுக்கு. ஆமாம், வாஸ்தவம். அதனால என்ன லாபம் உங்களுக்குன்னு கேட்டால், மறவாது யான் உலகில் பிறப்பேனாக என்னேன். பெருமாளுடைய வடிவழக மறக்காம அனுபவிக்கிறதுனால எனக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. என்ன உத்தம பலன் அப்படின்னா, இனி நான் பிறக்க வேண்டியதில்லை, எனக்கு ஜென்மா கிடையாது. அப்படின்னா இருக்கிற நாள் சரீரத்துல இருந்துட்டு பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ணிவிட்டு பகவத் அனுபவ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்து விட்டு என்னைக்கு சரீரத்திலேருந்து நான் புறப்படணும்னு பெருமாள் என் தலையில எழுதியிருக்கானோ அன்னைக்கு இன்னொரு கருவிலே போய் புகுந்து கொள்ளாமல் ஸ்ரீவைகுண்டத்திலே சாஸ்வதமாக இருப்பேன். நின் உருவம் மறப்பேன் அல்லேன், மறவாது யான் உலகில் பிறப்பேனாக என்னேன். உன்னுடைய வடிவழக மறக்காததுனால நான் பிறக்க மாட்டேன். அதனால என்ன பலன் கிடைத்ததுன்னா, பிறவாமை பெற்றது நின் திறத்தேனாதன்மையால். எல்லாரும் பண்ண பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக மரணத்துக்கு அப்புறம் திரும்ப பிறந்துட்டு தான் இருக்கா. ஆனா இந்த ஆழ்வார் மட்டும் தைரியமா மாறு தட்டி சொல்றாரு, நான் பிறக்க மாட்டேன், வைகுண்டத்துக்கு தான் போவேன்னு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, எம்பெருமானுடைய வடிவழக மறக்காம அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி எப்போதும் அவனுடைய அணுக்க தொண்டராக இருக்கிறபடியினாலே எவ்வளவு தைரியமா சொல்றார். அதனால பிறவாமை, இனி பிறக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தமமான நிலையை பெற்றது எம்பெருமானை சேர்ந்தவன், எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த சரணாகதன்னு சொல்லக்கூடிய தசையினாலே ஏற்பட்டது. அதனால பெருமாளை சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணி என்ன பண்ணணும், பெருமாளுடையதான வடிவழக என்னைக்கும் மறக்காம இருக்கணும். சாந்தேந்து மென்முளையார் தடந்தோல் புனரின்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன், அருணகரத்து அழுந்தும் பயன் படைத்தேன், போந்தேன் புண்ணியனே உனை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன், நின்னடைந்தேன் திருவின் நகரானே. எப்படி எப்படியோ இருந்தீர், இப்ப பெருமாள் கிட்ட போறேன்னு சொல்றீரே. ஆமாம், சாந்தேந்து மென்முளையார் தடந்தோல் புனரின்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன். அழகான இளம்பெண்களுடையதான காதல் வலையிலே அகப்பட்டு அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு காலம் தள்ளி கொண்டு வந்தேன். அதனால் பெற்ற பயன் என்னன்னா, அருநகரத்து அழுந்தும் பயன்படைத்தேன். அந்த பாவங்களையே பண்ணி கொண்டிருந்ததனாலே பாவமே செய்து பாவியானேன் என்று ஆழ்வார் சொல்லியது போல நரகத்துக்கு போகும்படியான பலன்களைத்தான் சம்பாதித்தேன். திடீர்னு புத்தி வந்தது, எதனால அல்ப சுகங்கள்ல மாட்டின்று நரகத்துக்கு போய் அவஸ்தைப்படணும் அப்படின்னு நினைச்சேன். இனி இந்த அல்ப சுகங்களை அனுபவிக்கிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினேன். நிறுத்திட்டேன், அதுல இருந்து வெளியில வந்துட்டேன். புண்ணியனே, உன்னுடைய அனுகிரகத்தினாலே மற்றவர்களுடைய பாவங்களை போக்குபவனே, உன்னை எய்தி உன் திருவடிகள்ல வந்து சரணாகதி பண்ணி என்னுடைய பாவங்களை நரகத்தை எல்லாம் அழித்து கொண்டேன், நின்னடைந்தேன். உன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகும்படியாக நின்று கொண்டிருக்கிறேன் திருவிண்ணகரானே. மற்றோர் தெய்வம் என்னேன், உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன், பெற்றதும் பிறவாமை எம்பெருமான். வற்றா நீல் கடல் சூழ் இலங்கை ராவணனை செற்றாய் கொற்றவனே திருவிண்ணகரானே. மோட்சத்துக்கு போனோன்னு நினைக்கிறவன் பண்ணின தப்புகளை பாவங்களை எல்லாம் உணர்ந்து திருந்தி எம்பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவனை சரணாகதி பண்ணினா அவனுக்கு நரகம் அழியும், பாவம் அழியும், மோட்சம் கிடைக்கும். ஆனால் ப்ரொவைடட் எப்படி பற்ற வேண்டும் என்றால், மற்றோர் தெய்வம் என்னேன், உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன். கேவலம் பெருமாளை சேவிக்கிறதுனால பெருமாளை சரணாகதி பண்றதுமானால மாத்திரம் ஒருத்தனுக்கு பாவங்கள் அழியாது, மோட்சம் கிடைக்காது. தேவதாந்திர சம்பந்தத்தை விடுத்து
எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர்னு ஆழ்வார் காட்டிக் கொடுத்த இதர தெய்வங்களுடைய சம்பந்தத்தை அறவே ஒழித்து நின் அருள் என்னும் ஒள்வால் உருவின்னு சாச்சாரே ஆழ்வார். அந்த மாதிரி தேவதாந்தரங்களோடு அதை வணங்குபவர்களோடு இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை கூர்மையான வாளாலே அறுத்து வெட்டி வீசிவிட்டு அந்த சம்பந்தம் அறவே இல்லாமல் இந்த எம்பெருமான் தான் பரதெய்வம் என்று இவனுடைய திருவடிகளை பற்றுகிற போதுதான் நமக்கு பிறவாமைன்னு சொல்லக்கூடியதான மோட்சம் கிடைக்கும். அப்படி என்னை தேவதாந்திர சம்பந்தத்தை விட்டு தேவதாந்திரத்தினுடைய அடியார்கள் சம்பந்தத்தையும் விட்டு உன்னிடத்திலே பக்தியோடு உன்னுடைய அடியவர்களிடத்திலும் பக்தியோடு கூட பரம ஸ்ரீ வைஷ்ணவனாக என்னை சரணாகதி பண்ண வைத்தாயே, அதற்கு பலனாக எனக்கு மோட்சம் கிடைத்திருக்கிறது. அதை நான் அனுபவிக்கப் போகிறேன். ஆழ்வார் பெருமாளிடத்தில் ஆனந்தமா தெரிவிக்கிறார். நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தே உண்மையால் இனியாது மற்றோர் தெய்வம் பிரிதறியேன் திருவின் நகரானே. உருப்படணும், நரகங்களை எல்லாம் போய் சேரக்கூடாது, பண்ணின பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக பல ஜென்மாக்கள் எடுத்து உழலக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நானே நன்னா யோசிச்சு பார்த்தேன். மனசார யோசிச்சு பார்த்தேன். புத்தி பூர்வகமா உணர்ந்து யோசிச்சு பார்த்தேன். ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டேன். இனி யாது மற்றோர் தெய்வம் பிரிதறியேன், உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தை தெய்வம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளை தவிர வேறு எதையும் தெய்வம் என்று சொல்லவும் மாட்டேன், வணங்கவும் மாட்டேன், நாடவும் மாட்டேன். அவனல்லால் தெய்வம் இல்லை, நீதான் தெய்வம் எனக்கு அப்படின்னு என்னைக்கு ஒருத்தன் அந்த முடிவுக்கு வரானோ அதுதான் தீர்க்க சரணாகதி. அப்போதுதான் எம்பெருமான் அவனுக்கு மோட்சம் தருகிறான். அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னையல்லால் திருவின் நகரானே. இந்த பட்டுப்பாட்டுல இந்த 3 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றார் ஆழ்வார். எதனால இவ்வளவு முறை சொல்றாரு அப்படின்னா அத்தனை முக்கியமானது. நான் சரணாகதி பண்ணிப்பேன், யாரோ சொன்னான்னு பண்ணிட்டேன், இல்ல ஆச்சாரியனே பண்ணி வச்சாருன்னு பண்ணிட்டேன், எனக்கோ தோணித்து பண்ணிட்டேன். ஆனா செவ்வாய்க்கிழமை இங்க போவேன், வெள்ளிக்கிழமை அங்க போவேன், ஞாயிற்றுக்கிழமை இங்க போவேன், ஆத்துல இத்த பண்ணுவேன் அத்த பண்ணுவேன், எல்லாம் உண்டு எனக்கு அப்படின்னா மோட்சம்னு சொல்லக்கூடியது எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவது தேவதாந்திர சம்பந்தத்தை விட்டு இவன் திருவடிகளை பற்றினாலே ஒழிய எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனாலும் பரநியாசம் பண்ணி கொண்டா எனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியது அது சம்பிரதாய விரோதமானது, சாஸ்திர விரோதமானது. எப்படி பரநியாசம் பண்ணிக்காத வாளுக்கு மோட்சம் இல்லைன்னு ஸ்திரமா சொல்றோமோ அந்த மாதிரி தேவதாந்திர சம்பந்தம் உடையவர்களுக்கும் மோட்சம் இல்லைன்றதுதான் சம்பிரதாயம். அதனாலதான் ஆழ்வார் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பாட்டுல உணர்த்துறார். ஒரே பதியத்துல எங்கெங்கயோ சொல்லல, என்ன வேணா நினைச்சுக்கோங்க, இதுதான் விஷயம். மற்றோர் தெய்வம் என்னேன் உன்னை என் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றதும் பிறவாமை எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டார் முதல் பாட்டுல. அடுத்த பாட்டு வரைச்ச நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தே, நிஜமாவே மோட்சத்துக்கு போனோன்ற எண்ணத்தினால சின்சியரா ட்ரை பண்ணினேன், யோசிச்சு பார்த்தேன், சாஸ்திரங்களை எல்லாம் பார்த்தேன். இனி யாது மற்றோர் தெய்வம் பிரிதறியேன், மற்ற தேவதைகளை விட்டு தள்ளினாதான் மற்ற தேவதைகளிடத்திலே இருக்கக்கூடியதான பாந்தவியத்தை அறுத்து தள்ளினால்தான் எம்பெருமானுடையதான சம்பந்தம் கிடைக்கும்னு 2வதாகவும் தெரிவித்தார். 3வதாகவும் அதே கருத்தை தெரிவிக்கிறார் இன்னொரு பாட்டுல. மற்றோர் தெய்வம் தேரேன் உன்னை அல்லால் தெருவின் நகரானே. இன்னொரு தெய்வத்தை போய் சேவிக்கிறதெல்லாம் கூட விட்டுடு, இன்னொரு தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்றதே ஒத்துக்க மாட்டேன்னா. தெய்வம்னு சொன்னா அது திருமகள் கேள்வன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் பிராட்டி தான் தெய்வம் எங்களுக்கு. யார் தெய்வம்னு சுவாமி தேசிகன் சொல்றார் நமக்கு? தம்பதி தெய்வதம் நகா, எங்களுக்கு தம்பதியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியான இந்த இரட்டை தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னாரோ இல்லையோ. ஆக நகா எங்களுக்கு, நமக்கு அந்த தம்பதி திருமகளும் திருமகள் கேள்வனுமாகிற கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டை தான் தெய்வம். அதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார் திருமங்கையாழ்வார். பலன் சொல்றார். தாரார் மலர் கமல தடஞ்சோழ்ந்த தன்புறவில் சீரார் நெடுமருகில் திருவின் நகரானை காரார் புயல் தடக்கை கலியனொளி மாலை ஆரார் இவை நில்லார் அவர்க்கு அல்லல் இல்லாவே. இந்த 10 பாசுரங்களையும் வல்லார், இந்த 10 பாசுரங்களையும் திருவிண்ணகரப்பன் திருவடிவாரத்திலே பக்தியோடு கூட சேவிப்பவர்கள், விசுவாசத்தோட கூட சேவிப்பவர்களுக்கு அல்லல் நில்லாவே, அவளுடையதான கஷ்டங்களை எல்லாம் அவளை விட்டு போயிடும், அவளுடையதான பாவம் சம்சாரம் எல்லாம் அவளை விட்டு போயிடும், அவளுக்கு அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிகத்தை முடிக்கிறார். இப்படி தொடர்ந்து 3 பதிகங்கள் முழுக்க முழுக்க நம்ம விட்டு போகக்கூடிய, நம்ம விட்டு போக வேண்டிய, கழிய வேண்டிய சம்பந்தங்களை எல்லாம் கழிச்சுட்டு, தேவதாந்திரங்களை எல்லாம் விட்டுட்டு, பந்த பாசங்களை விட்டொழித்து, அல்ப சுகங்கள்ல இருந்து மீண்டு வந்து, இந்திரிய சுகங்கள்ல இருந்து மீண்டு வந்து,
எம்பெருமானை ஆச்சாரியர்களையும் பிராட்டிமார்களையும் முன்னிட்டு சரணாகதி பண்ணினாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிற விஷயத்தை 3 பதிகத்தினாலே ஆழ்வார் ஸ்திரமாக தெளிவித்தார். இன்னொரு இடத்துல ஆழ்வார் பாடுறார், பத்தராவியை பால்மதியை அணித்தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணிமானி கவித்தினை சென்று விண்ணகர் காண்டுமே. திருக்கண்ணமங்கையில திருநின்ற ஊர்ல சேவை சாதிக்கிற பெருமாள், திருமாலிருஞ்சோலையில சேவை சாதிக்கிற பெருமாள், இப்படி பல திவதேசங்கள்ல சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானை திருவிண்ணகரிலும் சேவிக்கலாம். பல இடங்கள்ல எம்பெருமான் நமக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றச்ச விண்ணகர் காண்டுமே அப்படின்னு திருவிண்ணகரப்பனை பாடியிருக்கிறார். இன்னொரு பாட்டுல, அன்றாயர் குலமகள கரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலியரக்கர கோணை மால கொடுஞ்சிலை வாய் சரம் துறந்து குளம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதரை நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயன் நினைந்துட்டேனே அப்படின்னு விண்ணகரம் மறுவினாலும் நின்றானேன்னு திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிற உப்புளியப்பன் அப்படின்னு அங்க மங்களாசாசனம். மடல்ல கணமங்கை காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர். இந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடியது திருவிண்ணகர் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை தாமரை மேல் மின்னிடையால் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை. திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்திலே ஸ்வர்ண பர்வதம் போல எழுந்தருள் இருக்கக்கூடிய பரம தேஜஸ்வியான எம்பெருமானைன்னு சொல்லி மடல்லையும் ஆழ்வார் திருவிண்ணகரப்பனை நினைவு கூறக்கூடியதான அனுபவம். இதோடு கூட திருவிண்ணகர் திவதேச வைபவம் முடிந்தது. இனி அடுத்த திவதேசம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீமத் வியோமபுரீசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.